எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2025 தொடர்பான டிசம்பர் மாத செயலமர்வு தொடரில் கிரகித்தல் தொடர்பான 4வது செயலமர்வில் சந்திக்கிறோம். ஏற்கனவே 3 செயலமர்வுகள் நடத்தப்பட்டிருக்குது. அவ்வாறு நடத்தப்பட்ட செயலமர்வுகளுக்கான வினாத்தாள் மற்றும் அவற்றுக்கான ஒளிப்பதிவுகள் என்பவை தாமதமாக இணைந்தவர்களும் பயன்பெறும் வகையில் மீள மீள குழுவில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இவற்றை நேரம் ஒதுக்கி கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. மற்றது இப்போ நேரடியாக என்பது இது ஒரு நேரடி வகுப்பு அல்ல. நான் பேசுகிற இந்த செயலமர்வு நடைபெறுகிற சம நேரத்தில் இணைந்து கொள்வதற்கு இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் முயற்சி எடுங்க. என்னதான் ஒளிப்பதிவை பார்க்கலாம் என்று சொன்னாலும் ஒளிப்பதிவை பார்க்கும்போது எங்களுடைய மனம் எங்களுக்கு தெரியப்படுத்தும், இப்பொழுது ஆசிரியர் உன்னோடு இல்லை, அவர் இப்போது இந்த சம நேரத்தில் உன்னோடு அவர் இல்லை என்கிறத சொல்லும். அப்போ அப்படி சொல்வதன் காரணமாக எங்களுக்கு ஒரு விதமான சோம்பல், ஊக்கமின்மை போன்றவை ஏற்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி நாங்கள் இந்த செஷனில் இருக்கிற இந்த டைமில் படிக்கிறதுக்கும் ஒரு வீடியோவை படிக்கிறதுக்கும் இடையில வேறுபாடு இருக்கு. உளவியல் ரீதியாக நீங்கள் எல்லாம் கல்வி உளவியல் படித்தார்கள், நான் சொல்லக்கூடாது, அதில் ஒரு வேறுபாடு இருக்குது. இப்போ இயலுமான எல்லா வேலைகளிலும் நீங்கள் செயலமர்வில் நடைபெறுகிற நேரத்தில் இணைந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. எனக்கு மகிழ்ச்சி, நீங்கள் அப்படி இணைந்து கொண்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன். அவ்வளவுதான். சரி, இப்போ நாங்கள் ஏற்கனவே பதிவிடப்பட்ட வினாத்தாளினுடைய தொடர்ச்சி, பார்க்கப்பட்ட வினாக்களினுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு பேச இருக்கிறோம். இந்த வினாத்தாள் பெரும்பாலானவர்களுக்கு கிடைத்திருக்கும். தாமதமாக இணைந்தவர்கள் இப்போது இங்கு திரையில காண்பிக்கப்படுகிற வினாத்தாளை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த குழுவில் இருந்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய வினாத்தாளினுடைய வினா வடிவம் இது 3வது வடிவம். ஏற்கனவே ஒரு சிறிய சுருக்கம் எழுதுவதை பற்றி படித்திருக்கிறோம். அதை நாங்கள் இங்கேயும் திரும்ப படிக்க போகிறோம். அதனால 1வது வினாத்தாள் தொடர்பில் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. 1வது வினாத்தாளில் நாங்கள் படிச்சிருக்கிறது தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து அதனுடைய சாராம்சத்தை இயன்றவரை சுருக்கி ஒரு தனி வாக்கியமாக எழுதுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பில் 1வது பயிற்சி வினாத்தாள் அமைந்திருந்தது. 3வது பயிற்சி வினாத்தாள் அதை உள்ளடக்கி இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. தடித்த அச்சில் உள்ள, அதாவது தடித்த எழுத்தில் தரப்பட்ட சொற்றொடர்களுக்கான கருத்தை பந்தியில் உள்ள விடயத்தோடு தொடர்பு படுத்தி எழுதுவது. இதை நாங்கள் மேலதிகமாக பார்க்கிற விடயம். இப்ப நான் எல்லோருக்கும் சொல்லுகிறது, ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுதல் என்பது 13 சொற்கள் என்கிற எல்லையை கொண்டிருக்கலாம் என்று சொல்லுது. மிக உச்சமாக தவிர்க்க முடியாமல் 13 சொற்களுக்குள்ளே எழுதவே முடியவில்லை என்கிறவர்கள் 15 வார்த்தைகளுக்குள் பிரவேசிப்பதை உங்களுடைய இறுதி தீர்மானமாக வைத்துக் கொள்ளுங்கள். தவிர்க்க முடியாத போது அப்படி செய்யலாம். எனக்கு தனிப்பட்ட விதமாக சிலர் வினவி இருக்கிறார்கள். அப்படி அல்ல, சில வளவாளர்கள், புகழ்பெற்ற வளவாளர்கள், அவர்கள் நாடளாவிய சேவைகளின் போட்டி பரீட்சை வினாத்தாள்களை திருத்துகிறவர்கள், அதாவது வினாத்தாள் மதிப்பீட்டாளர்களாக அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்களாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உரைப்பகுதிகளுக்கான சுருக்கத்தை இயன்றவரை சுருக்கி எழுதினால் போதுமானது, 13 சொற்கள் என்பது அவசியமில்லை அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு என்று கேட்டார். அப்போ என்னுடைய ஒரே பதில், எனக்கு அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு பரீட்சை வினாத்தாள் மதிப்பீட்டாளர்களாக பணியாற்றியவர்கள் அல்லது நான் பணியாற்றிய அனுபவமோ பணியாற்றியவர்களோடு கலந்துரையாடிய அனுபவமோ எனக்கு இல்லை. நான் அந்த வகையல்ல. அப்படி பரீட்சை மதிப்பீட்டாளராக நான் பணியாற்றினால் இங்கு கற்பிக்க முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் இங்கு கற்பிக்க கூடாது, அது முறை அல்ல, அப்படி செய்யக்கூடாது. ஆக அந்த அனுபவம் அல்லது அவ்வாறு பணியாற்றுகிறவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு எதுவும் எனக்கு கிடையாது. ஆனால் உங்களுக்கு எந்த தவறான செய்தியையும் நான் சொல்லித்தர மாட்டேன் என்கிற நம்பிக்கையோட 100 பேர் எனக்கு முன்னாலே இருக்கிறீங்க. இந்த நம்பிக்கையை காப்பாற்றுவேன். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கும். இப்போ இப்படியான குழப்பங்களால நீங்கள் அல்லாட தேவையில்லை. இதை இப்படி ஒளிப்பதிவில் சொல்றதுக்கு காரணம் அதுதான், வராதவர்களும் இதை தெரிந்து கொள்ளணும். இந்த குழப்பம் அடைய தேவையில்லை. சில பரீட்சைகள் இருக்குது சகோதரங்கள். உதாரணமாக பதிவாளர் சேவை. பதிவாளர் சேவை கூட ஒரு பட்டதாரி சேவை. சாதாரண
தரத்திலான சாதாரண தரம்ன்றது நான் ஓஎல்ல சொல்லையில அலுவலர்கள் மட்டத்தில் உபநிலை அலுவலர்களாக இருக்கக்கூடிய தரத்துக்கு நடைபெறுகிற பரீட்சைகளில் அவ்வாறான தளர்வுகள் உண்டு. அவர்களுக்கு ஓரளவுக்கு சுருக்கி எழுதினா பரவாயில்ல புள்ளிய போடுங்கோ என்று சொல்லப்படுவது உண்டு. உதாரணமாக புகையிரத நிலைய அதிபர் பரீட்சை, சரிதானே, வங்கி உதவியாளர் பரீட்சை போன்றவற்றுக்கு அவ்வாறான சில விடுபாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு 15-20 சொற்கள் எழுதினாலும் ஓரளவுக்கு அதுக்கு புள்ளியை கொடுப்பார்கள். ஆனால் நீங்கள் அந்த வகை அல்ல. நீங்கள் பதவி நிலை தர உத்தியோகத்தர்களுக்கான பரீட்சைக்கு போட்டியிடுகிறவர்கள் உங்களிடம் மிக நுணுக்கமாக அதை எதிர்பார்ப்பார்கள். ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுவது என்பதை நீங்கள் 13 சொற்களில் வரையறுத்துக் கொள்ளுங்கள். வேறு விதமான குழப்பங்கள் வேண்டாம். ஏதாவது உங்கள்கிட்ட அப்படி இருந்தால், இதுக்குள்ள இருக்கிறவர்களில் யாரோ இருவர் தான் என்னிடம் கேட்டிருந்தார்கள். அப்ப நான் பொதுவாகவே எல்லோருக்கும் அந்த பதிலை கேட்காதவர்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ முடிஞ்சு. இந்த வினாத்தாளில் நாங்கள் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 5 உரைப்பகுதிகளை பகுப்பாய்வு செய்திருக்கிறோம். அந்த பகுப்பாய்வு செய்தவற்றில் 2 உரைப்பகுதிகள் தொடர்பிலையும் என்னிடம் சந்தேகம் கேட்டிருந்தார்கள். நான் கதைச்ச விடயத்தை திரும்ப கதைக்கிறேன் என்று சொல்லி கவலை கொள்ள வேண்டாம். தெளிவோடு நகர்வதற்காக உங்களோட பேசுகிறேன். இந்த முதலாவது உரைப்பகுதியை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொண்டு, நிறைய நேரம் எல்லாம் எடுக்க மாட்டேன், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொண்டு உங்களோடு பேசுகிறேன். உலகளாவிய நோய் தொற்றின் பரவலை தடுப்பதற்கு முடக்கங்களும் நகர்வு மீதான கட்டுப்பாடுகளும் அத்தியாவசியமாக அமைந்த வேளையில் பேரண்ட பொருளாதாரம் தொடர்பிலான அவற்றின் தாக்கம் கடுமையானதாகும். 2019 ஏப்ரலில் இலங்கை மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட எறிவுகளின் பிரகாரம் இலங்கையின் பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2020 ரூபாய் 17.39 டிரில்லியனாகவும் 2021 19.17 டிரில்லியனாகவும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இருப்பினும் உலகளாவிய நோய் தொற்றுடன் பொருளாதாரம் 2020 ரூபாய் 14.97 டிரில்லியன் பெறுமதியான பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒன்றினை மாத்திரமே பதிவு செய்ததுடன் 2021 ரூபாய் 16.5 டிரில்லியன் பெறுமதியான பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒன்றினை பதிவு செய்யக்கூடும். இது ஏறத்தாழ ரூபாய் 2.5 டிரில்லியன் பெறுமதியான பெயரளவு நியதிகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் திகைப்பூட்டும் ஆண்டு இழப்பொன்றினை குறித்து காட்டுகின்றது. இந்த விடயம் நாங்கள் கதைச்சு இதுக்கு ஒரு சாராம்சமும் எழுதியிருக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய சில பகுதிகள், அதற்கான விளக்கங்களையும் கதைத்திருக்கிறோம். புதிதாக இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அந்த விடயம் தெரியாமல் இருக்கும், மற்ற எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் அப்படி தெரிந்த ஒரு விடயத்தை பேசி நேர விரயம் செய்கிறது அல்ல நோக்கம். இதுல 2 வினாக்கள், ஒரு மதிப்பீட்டு வினாக்களுக்குள்ள நாங்கள் வருவோம். கூற்றுக்களை தந்து மதிப்பீடு செய்கிறது. ஆம் இல்லை என்கிறது, நிச்சயிக்க முடியாததுக்கு போக வேண்டாம், ஆம் இல்லை என்கிறதுக்குள்ள இருந்து கொள்ளும். உரைப்பகுதியை எழுதியவருடைய நோக்கம் உலகளாவிய நோய் தொற்று கட்டுப்பாடுகளை கண்டிப்பதாகும். உரைப்பகுதியை எழுதியவருடைய நோக்கம் உலகளாவிய நோய் தொற்று கட்டுப்பாடுகளை கண்டிப்பதாகும் என்று சொல்லப்பட்டால் உங்களுடைய விடை என்ன? ஆம் அல்லது இல்லை? யார் எனக்கு பதில் சொல்ல போகிறார்? ரிஃபான் சொல்லுங்க. இல்ல சார். இல்லை. ஏன் இல்லை என்று சொல்றீங்க? இதுல சொல்லப்பட்ட விஷயம் அதன் விளைவாக பொருளாதாரத்துல பேரண்ட பொருளாதாரத்தினுடைய அளவு குறைஞ்சிருக்குன்றதுதான் சொல்லியிருக்காங்க. அதை கண்டிக்கிறதாக இல்லை. கண்டிக்க இல்லை என்று உறுதியான முடிவுக்கு வருகிறதுக்கு ஏதாவது சான்றுகள் இருக்கா இந்த உரைப்பகுதி? உறுதியா சொல்ல முடியாது, நிச்சயமா கூற முடியாது. நிச்சயமா சொல்ல முடியல. அப்ப ஆம் இல்லை என்று வருகிற போது நீங்கள் அவர் கண்டிக்கிறார் அல்லது விமர்சிக்கிறாருங்கிறது இல்லை என்று சொல்றீங்க. சரி, மறுபலமாக உரையாசிரியர் நோய் தொற்று கட்டுப்பாடுகளினால் பொருளாதாரம் கடுமையாக பாதிப்படைந்தது என கருதுகிறார். ஆம் சார், கருதுகிறார். உலகளாவிய நோய் தொற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் பொருத்தமற்றவை என்பது உரையாசிரியருடைய கருத்து. என்ன சார், எனக்கு விளங்கல. நோய் தொற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் பொருத்தமற்றவையாக அமைந்தன என்பது உரையாசிரியருடைய கருத்து.
பொருத்தமற்றவையாக அமைந்தன என்று தனியே சொன்னா அதுக்கு நாங்க ஆன்சர் பண்ணலாம் சார். இல்ல ஆம் இல்ல ரெண்டும் தான். மூன்றாவது தெரிவு இல்ல உங்களுக்கு. இல்ல இல்ல இல்ல. ஆ. அப்ப ஏன் இல்ல என்ன முடிவுக்கு வாரீங்க? இப்ப இதுல என்னண்டா இந்த இல்ல நான் சாதாரண வார்த்தையில கேட்கிறேன் ரிஃபான். ம். உரையாசிரியர் இந்த நோய் தொற்று பரவலை தடுப்பதற்கான முடக்கங்கள், நகர்வு மீதான கட்டுப்பாடுகள் தொடர்பில் ஒரு அதிருப்தி அடைந்தவராக இருக்கிறாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. அவரிடம் ஒரு அதிருப்தி நிலை காணப்படுகிறதா? நோய் தொற்று கட்டுப்பாடு முடக்கங்கள் தொடர்பில் உரையாசிரியரிடம் ஒரு அதிருப்தி நிலவுகிறதா? அதிருப்தி இருக்கு. இருக்குது. வேற யார் பதில் சொல்றீங்க இதுக்கு? வேற யாராவது? ரிஃபான் பேரை சுருக்கமாகிட்டீங்க. முதல்ல முகமது இருந்தீங்க. ஓகே, யாஸ்மின் சொல்லுங்கம்மா. சார், அந்த உரையாசிரியர் இந்த நோய் தொற்றால பொருளாதாரத்துல ஒரு பாரிய இழப்பு குறிச்சு காட்டுறதுனால அதிருப்தி. பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்பட்டது தொடர்பில் உரையாசிரியர் கவலை கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இது சரி. உரையாசிரியர் பொருளாதார இழப்பு தொடர்பில் கவலை கொண்டிருக்கிறார். என்னுடைய கேள்வி, இந்த முடக்கங்கள் நகர்வு கட்டுப்பாடுகள் மீது அவர் அதிருப்தி கொண்டவராக இருக்கிறாரா என்பது. ஜஸ்மின்? இல்ல சார். ஏனம்மா இல்ல? அது பொருளாதாரத்துல ஏற்படுற தாக்கங்களை பத்தி தான் சொல்றாரு ஒழிய அவரோட நோக்கங்கள் இல்ல தானே சார் இதுல. அவர் அதிருப்தி கொண்டார். கிருசாந்தன் கதைங்க சார், அவரு அதுல சொல்லி இருக்கிறாரு அத்தியாவசியமாக அமைந்த வேலை. இதுதான் அந்த விடயம். என்னென்றால் அவருக்கு இது தொடர்புல உண்மையில அதிருப்தி கிடையாது. அதிருப்தி கிடையாது, அது அவசியமானது என்றுதான் அவர் சொல்கிறார். அத்தியாவசியம் என்பதை நாங்கள் பிரித்து எழுதினால் அதி அவசியம், மிகவும் அவசியமானது என்று அவர் கருதுகிறார். இந்த நோய் தொற்று பரவலை தடுப்பதற்கு முடக்கங்களின் நகர்வு மீதான கட்டுப்பாடுகளும் அவசியமானவை என்று கருதுகிறார். அதேவேளை அவற்றினாலே ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகள் தொடர்பில் அவர் கவலையும் கொள்கிறார். அப்ப என்னிடம் சந்தேகம் எழுப்பியிருந்த சகோதரி சொன்னாங்கள், நாங்கள் இதுக்குரிய சமரியை எழுதுகிற போது சார், அவர் இவை மிக முக்கியமானவை என்கிற அவருடைய கரிசனையையும் பொருளாதாரத்தின் மீது ஏற்பட்ட தாக்கம் தொடர்பான அவருடைய கவலையையும் உள்ளடக்குவதாகத்தானே அந்த சுருக்கம் இருக்க வேணும் என்கிறத அவருடைய கேள்வியாக இருந்தது. எவ்வளவு தூரம் அவங்க யோசிக்கிறாங்கன்னு பாருங்க, எப்படி எல்லாம் படிக்கிறாங்க விளங்குதா? இதுல நோய் தொற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் அதி அவசியமானவை, அத்தியாவசியம் என்பதை பிரித்து சொல்றேன். அதி அவசியமானவை அல்ல, மிக அவசியமானவை. அதே வேளையில் அவை பொருளாதாரத்தின் மீது கடுமையான தாக்கத்தையும் விளைவித்திருந்தன. இந்த ரெண்டும் அடங்குற மாதிரியாக எங்களுடைய சுருக்கம் அமைய இல்லை. நீங்க சொல்லுகிற போது இது அவ்வளவு முதன்மை பெறவில்லை போல இருக்குது என்று சொல்லியிருந்தார்கள். அது அவ்வாறான ஒரு புரிதல் இருந்தால் நான் திரும்ப உங்களுக்கு அதைத்தான் சொல்லிட்டு போகிறேன். உண்மையில இந்த ரெண்டு விடயமும் உங்களுடைய சுருக்கத்துக்கு இருக்கவும். நோய் தொற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் அவசியமானவையாக அமைந்த போதும் அவை பொருளாதாரத்தின் மீது கடுமையான தாக்கத்தை விளைவித்தது என்பதாக அந்த சுருக்கம் இருக்க வேணும். அப்படி இருந்தால்தான் அது பெர்ஃபெக்ட். நாங்கள் என்ன எழுதினோம் என்கிறத ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் விடை. சரி, ஓகே, தேங்க்யூ உங்களுடைய ஒத்துழைப்புக்கு. ரெண்டாவது அதெல்லாம் அழகா பேசி முடிஞ்சது. மூன்றாவதும் அழகாக பேசி முடிஞ்சது. ஏன்னா மூன்றாவதை பற்றி அது வடிவா பிரிச்சு மேஞ்செல்லாம் கதைச்சிட்டோம். ரெண்டு ஞாபகம் இருக்குது. நான்காவது விடயம் பார்த்தோமா? நான்காவது உரைப்பகுதி பார்த்தனாங்களா? இல்ல சார். இல்ல. ஐந்தாவது பார்த்தனாங்களா? அப்படியா? ஐந்தாவது உரைப்பகுதி பார்த்தோமா? பார்த்தோம் சார். பார்த்தனாங்க. ஐந்தாவது உரைப்பகுதியை கொஞ்சம் பேசி அதுல இருந்து நான் தொடர்ந்து நகர விரும்புகிறேன். இந்த ஐந்தாவது உரைப்பகுதியையும் ஒரு பகுப்பாய்வு ரீதியாக ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்பது போல, அல்லது உரைப்பகுதிகளை தந்து வினாக்கள் வினவப்பட்டால் அதற்கு விடையளிக்கும் விதமான ஒரு பகுப்பாய்வை செய்யுங்கள். எங்களுக்கு அது முழுக்க புரிய இல்லை, ஒரு வேறு பொருளை தருகிற மாதிரியாக இருந்தது என்று சொல்லியிருந்தார்கள். நாங்கள் இதை கதைச்சு முடிய அவர்கள் சொன்னது என்ன என்று முழு பேசுகிறேன். அவர்கள் வாசிக்கிறேன். பன்னாட்டு வர்த்தக தடைகளை குறைப்பதற்கும் மற்றும் உலகளாவிய வர்த்தக விரிவாக்கத்துக்குமாக தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கையின் கீழான
பல்புடை வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் தொடரில் 8வது விளங்கும் உருகுவே சுற்றுவட்டம் 7 வருடங்களின் பின்பு 1993 டிசம்பர் 15 முற்று பெற்றது. இது வேளாண்மை, புடவையும் ஆடையும், பணிகளில் உள்ள வர்த்தகம், வர்த்தகம் தொடர்பான முதலீட்டு அளவுகள், அறிவு சார்ந்த சொத்து உரிமைகளின் வர்த்தகம் சார் விடயங்கள் என்பவற்றை உள்ளடக்கிய பல விடயங்களை தன்னகத்தே கொண்டிருந்தது. இவ்வுடன்படிக்கையின் பொதுவான தாக்கமானது குறைக்கப்பட்ட தீர்வைகளும் தீர்வியல்லா வழிமுறைகளும் பலப்படுத்தப்பட்ட வர்த்தக விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்பவற்றுடன் இணைந்து உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஆகையால் இலங்கை உட்பட சகல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கும் நன்மை பயப்பதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னும் ஒரு தடவை வாசிக்கிறேன். பன்னாட்டு வர்த்தக தடைகளை குறைப்பதற்கும் மற்றும் உலகளாவிய வர்த்தக விரிவாக்கத்துக்குமாக தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கையின் கீழான பல்புடை வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் தொடரில் 8வது விளங்கும் உருகுவே சுற்றுவட்டம் 7 வருடங்களின் பின்பு 1993 டிசம்பர் 15 முற்று பெற்றது. இது வேளாண்மை, புடவையும் ஆடையும், பணிகளில் உள்ள வர்த்தகம், வர்த்தகம் தொடர்பான முதலீட்டு அளவுகள், அறிவு சார்ந்த சொத்து உரிமைகளின் வர்த்தகம் சார் விடயங்கள் என்பவற்றை உள்ளடக்கிய பல விடயங்களை தன்னகத்தே கொண்டிருந்தது. இவ்வுடன்படிக்கையின் பொதுவான தாக்கமானது குறைக்கப்பட்ட தீர்வைகளும் தீர்வியல்லா வழிமுறைகளும் பலப்படுத்தப்பட்ட வர்த்தக விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்பவற்றுடன் இணைந்து உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமாகையால் இலங்கை உட்பட சகல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கும் நன்மை பயப்பதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுக்கு சுருக்கம் நாங்கள் ஏற்கனவே எழுதிய ஞாபகம் இருக்குது, அது இருக்கட்டும். இப்போதைக்கு இதுக்குள்ளே சில கேள்விகள். ஒன்று, இந்த உரைப்பகுதியின் நோக்கம் என்ன? இந்த உரைப்பகுதி எழுதப்பட்டதற்கான நோக்கம் யார்? இப்படி கேள்வி கேட்பார்கள். ஒரு உரைப்பகுதியை தந்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறார்கள், இவ் உரைப்பகுதியின் நோக்கம் யாது என்று கேட்பது உண்டு. டிராபிக் வந்தீங்க போயிட்டீங்க, சொல்லுங்க, பரவாயில்ல. இவ் உரைப்பகுதியின் நோக்கம் யாது? இன்றைக்கு ரிஃபான் மட்டும்தான் நமக்கு உதவி செய்கிறார். சொல்லுங்க ரிஃபான். இது பல்பக்க வர்த்தகத்தினுடைய பயன்களை சொல்றதா இருக்கு. பல்பக்க வர்த்தகத்தின் பயன்களை விவரிப்பது இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. நான் மறுதளிக்கையில் உங்களுடைய விடையை இப்போதைக்கு வைத்துக் கொள்கிறேன். வேறு யாராவது இதை விட செப்பமான விடைகளை எனக்கு வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். முகமது, பேசுங்க. பல்புடை வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் முக்கியத்துவம் பல்புடை வர்த்தக பேச்சுவார்த்தைகளினுடைய முக்கியத்துவத்தை பேசுவது என்பதாக அதையும் கருதலாம். பெரிய நெருக்கடி ஒன்றும் இல்லை. சரியா? வேற யாராவது சொல்லுங்க, பரவாயில்லை. இன்னும் பல விடைகள் எதிர்பார்க்கப்படுது. யஸ்மின், சொல்லுங்க. இந்த பல்புடை வர்த்தகத்தால ஏற்பட்ட விளைவுகள் சார். பல்புடை வர்த்தகத்தால் ஏற்பட்ட இந்த பல்புடை வர்த்தக அந்த ஒப்பந்தத்தால ஏற்பட்ட விளைவுகள். எந்த ஒப்பந்தத்தினால? ஒப்பந்தத்துக்கு என்ன பேர்? உருகுவே சுற்றுவட்டம். அப்ப உருகுவே சுற்றுவட்டத்தினுடைய விளைவுகளை பேசுவது இதனுடைய நோக்கம் என்று சொல்லலாம் தானேம்மா? அப்படி சொல்லுவோமா? ஓகே சார். உருகுவே சுற்றுவட்டத்தின் விளைவு, அந்த விளைவு நல்லதா கெட்டதா? நல்லது சார். நன்மைகள். அப்ப உருகுவே சுற்றுவட்டத்தின் நன்மைகள், நன்மைகளை காட்டுவது அல்லது உருகுவே சுற்றுவட்டத்தை அறிமுகம் செய்வதும் அதன் நன்மைகளை தெரிவிப்பதும் என்று சொல்லி நாங்க சொல்லிக் கொள்வோமா? ஓகே சார். உரைப்பகுதியினுடைய நோக்கமாக இருக்கிறது உருகுவே சுற்றுவட்டத்தை அறிமுகம் செய்தலும் அதன் பயன்களை விவரிப்பது. சரியா? இன்னொரு சகோதரன் மைக் பண்ணீங்க, நான் பெயரை ஞாபகத்துல வச்சிருந்தேன், இப்போ நீங்க போனோன்னு மறந்துட்டேன். யாரப்பா அதை ஒன் பண்ணது? சந்திரகுமார். ஓகே, சாரி, நான் உங்களோட பேரை ஞாபகத்துல வைத்திருக்க முடியாம. சந்திரகுமார், சொல்லுங்க சார். அந்த உருகுவே
வர்த்தகம் உருகுவே சுற்றுவட்டத்தினுடைய சார் பல்புடை வர்த்தகத்தினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாகத்தான் பேசப்பட்டிருக்கு சார். உருகுவே சுற்றுவட்டம் என்கிற ஒரு பல்புடை வர்த்தக பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தை பேசுவது. சரி, அப்ப நாங்கள் உதயமோகன் கதை. இந்த பல்புடை வர்த்தக பேச்சுவார்த்தையினால அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடுகள் பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருமா சார்? அது அதான் அவர் சொல்லுகிற கருத்தை. நான் சொல்றது இந்த பந்தியை எழுதினதின் நோக்கம் என்ன, இந்த ரெண்டுக்கும் உள்ள சின்ன வேறுபாடு உண்டு. ஏன் இது எழுதுகிறார், ரெண்டாவது என்ன எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார் என்றால் உருகுவே சுற்றுவட்டத்தினால் ஏற்பட்ட விளைவுகளை அல்லது நன்மைகளை எடுத்து எம்புவது இதனுடைய நோக்கமாக இருக்குது. சரியா? அப்ப முதலாவது கேள்வி, உருகுவே சுற்றுவட்டத்தின் நன்மைகளை அல்லது பயன்களை எடுத்து கூறுவது என்கிற விடையை கொண்டிருக்கோம். என்ன கேள்வி கேட்டாங்கள்? இவ்வுரைப்பகுதியின் நோக்கம் யாது? இரண்டாவது கேள்வி, உருகுவே சுற்றுவட்டம் என்றால் என்ன? உருகுவே சுற்றுவட்டம் என்றால் என்ன? யார் பதில் சொல்ல போகுது? ரஃபீக் சொல்லுங்க. ரஃபீக். ரிஃபான் பேசுங்க. ரஃபீக் உருகுவே சுற்றுவட்டம் என்பது என்ன? இது ஒரு சார் பல்பக்க வர்த்தக உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில வந்து பல்பக்க வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர் சவுண்ட் வர இல்லையா? பல்புடை வர்த்தக கொஞ்சம் வந்து அதனாலதான் இந்த கதை விளங்குது இல்ல சார். சரி சரி, நீங்க தீர்வை வரி மற்றும் தீர்வு அல்லாத வரி. ரிஃபான் தொடர்ந்து பேசுறீங்க தானே? சார் பேசுறோம். சுற்றுவட்டம் என்பது என்ன? இது ஓர் பல்புடை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர். இதுல சார் ஒவ்வொரு நாட்டுக்குரிய விவசாயம், கைத்தொழில், சேவை இத மெயினா உள்ளடக்கிய ஒரு பேச்சுவார்த்தை. அது அந்த துறையும் உள்ளடங்குவதோட அது தனித்தனியா கேள்வியை கேட்டணும். அப்ப இது என்ன என்று கேட்டால், இது நாங்கள் சொல்லுவோம், இது ஒரு பல்பக்க வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர். அதில் தொடராக இருக்குது. இந்த பல்பக்க வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்களை நடத்துகின்ற நிறுவனம் எது? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா. இத வந்து ஒரு பல்படை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடரின் 8வது பகுதி என்று சொன்னா எப்படி? 8வது தொடர். இன்னும் அழகாக சொல்வதாக இருந்தால், இது யாரால நடத்தப்படுகிறது என்பதை உள்ளடக்கி சொன்னால் அழகாக இருக்கும். பாத்திமா ரிஃபானா, இதுல பல்புடை வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் தொடரில் 8வது தொடர் அல்லது 8வது பேச்சுவார்த்தை தொடர் என்று சொல்வதில் குறை இல்லை சகோதரி, அது சரியானது. இதை யார் நடத்துவது? பல்புடை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்களை நடத்துபவர்கள் யார்? அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் சார். இல்ல தவறான விட செலுத்துங்க. பல்புடை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்களை நடாத்துகின்ற அமைப்பு அல்லது சர்வதேச ஸ்தாபனம் எது? IMF. கன்சில். சரியா? அவங்களோட பெயர் சரியா உச்சரிக்க தெரியல. சொல்லுங்க. கன்சில் சொல்லுங்க. பன்னாட்டு வர்த்தகத்தை குறைப்பதற்கும் மற்றும் உலகளாவிய தீர்வுகளுக்குமான பொது முன்பாடு. ஓன் பண்ணுங்க. நீங்க ஒன் பண்ணி போட்டு வீட்டுல கதைக்கிறதாக இருந்தால் அவசியம் இல்லை. கன்சில் ஒன் பண்ணுங்க, மற்ற ஓஃபுக்கு போட்டும். சொல்லுங்க பூ. இந்த பல்பக்க வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்களை நடாத்துவது யார் என்று சொன்னீங்க? சரி, அவரை காண இல்ல. வேற யாராவது வாங்க, ஒரு ஆளுக்கு வாய்ப்பு. WTO. ஹசீனா சொல்லுங்க. எனக்கு தமிழ்ல சொல்லுங்க ஹசீனா. நீலன் பேசுங்க, அவங்களை காண இல்ல. அந்த பிராக்கெட்ல போட்டிக்கிற தீவ மீபோ தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கை என்பது அது பின்னர் வேறு பெயர்களை கொண்டிருந்தது.
தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கை என்பது ஒரு சர்வதேச வர்த்தக ஸ்தாபனம். அதன் கீழ் பல்பக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடராக நடந்து கொண்டிருக்குது. அப்படி நடைபெறுகிற பேச்சுவார்த்தை தொடரில் 8வது தொடராக இருப்பது உருகுவே சுற்றுவட்டம். இந்த உருகுவே சுற்றுவட்டத்துக்கு ஒரு பின்னணி சொல்லப்பட்டிருக்கீங்க பாருங்க. தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கை என்கின்ற ஒரு சர்வதேச அமைப்பினால் அதன் கீழ் பல்பக்க பேச்சுவார்த்தை தொடர்கள், பல்பக்க வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்கள் நடைபெறுகிறது. அதில் 8வது தொடராக சொல்லப்படுவது உருகுவே சுற்றுவட்டம். அது உருகுவே என்ற நாட்டில் இந்த பேச்சுவார்த்தை தொடர் நிகழ்ந்ததால அது உருகுவே சுற்றுவட்டம் என்று சொல்லப்படுது. 7 வருடம் நடந்திருக்குது. சரி, இப்ப என்னுடைய கேள்வி, தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கையின் நோக்கங்கள் எவை? தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கையின் நோக்கங்கள் எவை? ட்ராஃபிக். சரி, வேறு யாராவது? இந்த பன்னாட்டு வர்த்தக தடைகளை நீக்குவதற்கு சார். வேறு பன்னாட்டு தடைகளை நீக்குவதற்கு சார் ஒண்ணு சார். உலகளாவிய வர்த்தக விரிவாக்கமும் பன்னாட்டு வர்த்தக தடைகளை குறைப்பது. கரெக்ட். 2 பதில். ஒன்று சர்வதேச வர்த்தக அல்லது பன்னாட்டு வர்த்தக தடை குறைப்பது. 2வது உலகளாவிய வர்த்தக விரிவாக்கத்தை ஏற்படுத்துவது. ஒன்று பன்னாட்டு வர்த்தக தடைகளை குறைப்பது, 2வது உலகளாவிய வர்த்தக விரிவாக்கத்தினை ஏற்படுத்துவது என்கிற 2 நோக்கங்களை கொண்டிருக்குது. சரி, உருகுவே சுற்றுவட்டம் எனும் பேச்சுவார்த்தை தொடரில் ஆராயப்பட்ட எத்தனை விடயங்கள் இங்கு அடையாளப்படுத்தப்படுகிறது? 1 2 3 5 சார். 5 விடயங்கள். ஃபாத்திமா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அவங்க தான் அந்த வாய் விட்டு எண்ணி கொண்டு வந்தாங்க சத்தமாவே 1 2 3 அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கத்தானே வேணும். சொல்லுங்க சகோதரி, எத்தனை வந்தது? 5 சார். 5 விடயங்கள். 5 விடயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அது போன்ற விடயங்களை தன்னகத்தே கொண்டிருந்தது என்று 5 விடயங்களை சொல்கிறேன். இப்பேச்சுவார்த்தை தொடரினால் சர்வதேச வர்த்தகம் மீது தாக்கம் விளைவிக்கக்கூடிய எத்தனை காரணிகள் மாற்றப்பட்டிருப்பதாக ஒரு ஆசிரியர் காட்டுகிறார். இந்த பேச்சுவார்த்தை தொடர்னால் சர்வதேச வர்த்தகத்தின் மீது தாக்கம் விளைவிக்கக்கூடிய எவ்விதமான மாற்றங்கள் நிகழ்ந்ததாக ஒரு ஆசிரியர் காட்டுகிறார். அல்லது இந்த பேச்சுவார்த்தை தொடரினால ஏற்பட்ட உடனடி விளைவுகளாக எவை அமைந்திருக்கும் என்று ஒரு ஆசிரியர் காட்டுகிறார். குறைக்கப்பட்ட தீர்வைகள், எல்லா வழிமுறைகளும், பலப்படுத்தப்பட்ட வர்த்தக விதிகள் மற்றும் கட்டுப்பாட்டோட இணைந்த எத்தனை விடயங்கள் இங்கு மாற்றம் நடந்ததாக சொல்லுகிறார்? 1, தீர்வைகள் குறைக்கப்பட்டது. தீர்வைகள் குறைக்கப்பட்டது என்ன? தீர்வு என்ற ஏற்றுமதி இறக்குமதியின் போது விதிக்கப்படுபவை என்ன? தீர்வை குறைக்கப்பட்டிருக்குது, தீர்வை நீக்கப்பட்டிருக்குது. அதே போல வர்த்தக விதிகளும் கட்டுப்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டு இருக்குது. இங்கு ஒன்றன் பின் ஒன்றாக பின்தொடரும் விளைவுகள் படிமுறைகளாக காட்டப்பட்டிருக்கு. உருகுவே சுற்றுவட்டத்தின் விளைவுகளை பேசுகிற போது உரையாசிரியர் பின்தொடரும் தன்மை வாய்ந்த விளைவுகளை படிமுறைகளாக விவரிக்கிறார். இங்கு எத்தனை படிமுறைகள் விவரிக்கப்பட்டிருக்கிறது? என்னுடைய கேள்வியை திரும்ப சொல்லுகிறேன். உருகுவே சுற்றுவட்டம் ஏற்படுத்திய தாக்கமானது படிமுறை ரீதியாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு அவ்வாறு ஒன்றை அடுத்து இன்னொன்று நிகழ்கின்ற எத்தனை படிமுறைகள் அடையாளம் காட்டப்படுது? பேசாத ஒருவரை நாங்கள் கூப்பிட்டு கேட்போம், அவர் என்ன சொல்லுகிறார் என்று. முஜீப் கதைங்க. முஜீப், பேசக்கூடிய இடத்துல இருந்தா ஒன் பண்ணுங்க. பிரசாந்தன் பேச முடியுமா? பிரசாந்தன்.
சரி, அவங்க அமைதியாக இருக்கிறதால நாம ஃபாத்திமா யாஸ்மின் அவங்களே கேட்ப அவங்க தான் வந்தாங்க. சொல்லுங்கம்மா, சார் 4 சொல்லப்பட்டீங்க சார். அந்த படிமுறைகள் சொல்லுங்க, என்னென்ன நடந்தது? வேளாண்மை புடவை ஆடை இல்ல மாற்றம், பணிகளில் உள்ள வர்த்தகம். என்னுடைய கேள்வியை திரும்ப சொல்லுகிறேன், உங்களோட விடைய கொஞ்சம் ஓவ் பண்ணி வச்சுக்கொண்டு யோசிங்க. இங்கு உருகுவே சுற்றுவட்டத்தினால் ஏற்பட்ட விளைவு ஒன்றை அடுத்து இன்னொன்று நிகழ்கின்ற படிமுறைகளாக உரையாசிரியரால விவரிக்கப்பட்டிருக்குது. அவை எத்தனை படிமுறைகளாக இருக்கிறது அல்லது அந்த விளைவுகள் எவையாக இருக்கிறது? குறைக்கப்பட்ட தீர்வைகள் குறைக்கப்பட்டன, தீர்வை அல்லாத வரைமுறைகள். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உதயமோகன் கொஞ்சம் வாங்க பாப்போம். அவர் வந்தார், சரியில்லை, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். உதயமோகன், படிமுறை குறைக்கப்பட்ட தீர்வுகள் 1 சார், தீர்வை அல்லாத வழிமுறைகள் 2. என்னுடைய குறைக்கப்பட்ட தீர்விலிருந்து தீர்வு அல்லாத வழிமுறைகள் ஏற்படுது அப்படியா, அல்லது குறைக்கப்பட்ட தீர்வைகள் ஒரு முறை சார், தீர்வைகள் குறைக்கப்படுறது. இன்னொரு முறை வந்து வரிகள் இல்ல, தீர்வை அல்லாத வழிமுறை. 3வது வர்த்தக விதிகள், பலப்படுத்தப்பட்ட வர்த்தக விதிகள். அதோடு இணைந்த 4வது பலப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகள். சரி, இது 4 அந்த படிமுறைகளாக இருக்கு. என்னுடைய கேள்வியை திரும்ப உங்களோட வசதிக்காக சொல்லுகிறேன். ரிஃபான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உருகுவே சுற்றுவட்டம் ஏற்படுத்திய விளைவுகள் தொடர்பில் பேசும்போது உரையாசிரியர் ஒன்றை அடுத்து இன்னொன்று நிகழ்வதான படிமுறை ரீதியான மாற்றங்களை விவரிக்கிறார். படிமுறைகள் எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? ரவி பேசுங்க. ரவி, குழப்பமாக இருக்கு. ரிஃபான் பேசுங்க. சார், இது வந்து 3 படிமுறைகளா இருக்கு சார். கிரேட். அந்த 3 படிமுறை என்பது மிகச் சரியான பதில். நீங்க சரியாக சொல்றீங்களா என்பதை நான் புரிந்து கொள்ள கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சார். இந்த உடன்படிக்கை தாக்கத்தை சொல்றாங்க. முதலாவது தாக்கம் என்னன்னா, குறைக்கப்பட்ட தீர்வைகளும் தீர்வையல்லா வரிமுறைகளும் பலப்படுத்தப்பட்ட வர்த்தக விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள், இது ஒன்று நடக்குது முதல்ல. தேங்க்யூ. இப்ப முதலாவது விடயம் அங்க நிகழ்கிறது. தீர்வைகள் குறைக்கப்படுகிறது, தீர்வைகள் நீக்கப்படுகிறது, பலப்படுத்தப்படுகிறது வர்த்தக விதிகளும் கட்டுப்பாடுகளும். இவை சமகாலத்தில் நிகழ்கிற ஒரு நிகழ்வுகளின் திரட்சி. சமகாலத்துல 3 நிகழ்வுகள் இங்கு திரட்சியாக நடக்குது. சிலவற்றுக்கு தீர்வைகள் குறைக்கப்படுகிறது, சிலவற்றுக்கு தீர்வைகள் நீக்கப்படுகிறது, வர்த்தக விதிகளும் கட்டுப்பாடுகளும் இறுக்கமாக்கப்படுது அல்லது பலப்படுத்தப்படுது. சரியா? அதன் வழியாக நிகழ்கிற அடுத்த மாற்றம் என்ன? உலகளாவிய வர்த்தக விரிவாக்கம். உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஆகையால் அது உடைச்செழுதும். அப்போ இதனால இவை எல்லாம் சேர்ந்து என்பவற்றுடன் இணைந்து, அதாவது இவ்வுடன்படிக்கையின் தாக்கமானது, பொதுவான தாக்கமானது, இந்த தாக்கமானது என்பது எழுவாயாக வைத்துக் கொள்ளுகிறோம். இந்த தாக்கம் என்ன செய்யுது? முதலாவதாக இந்த 3 விளைவுகளையும் ஏற்படுத்தியதோடு இணைந்து உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தியது. சரி, அப்போ அடுத்தது 3வது விடயம் என்ன? இதன் பிரதிபலனாக இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு நன்மை பயப்பதாக அமையும். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு நன்மை பயக்கும் என்று சொல்லப்படுது. சரிதானே? இங்கே உலகளாவிய வர்த்தகத்தில் ஏற்படுகின்ற விரிவாக்கத்தை நாங்கள் ஒரு காரணமாக கருதினால் அதனால் விளைகின்ற காரியம் எது? அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு நன்மை பயக்கிறது. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் நன்மை அடைதல். உலகளாவிய வர்த்தகம், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் நன்மை அடைதல் என்பவற்றுக்கு இடையில காணப்படுகிற தொடர்பு என்ன கணியத்தை கொண்டிருக்கும்? நேர்கணியம். நேர்கணியம். ஒன்று அதிகரிக்கிற போது மற்றதும் அதிகரித்தால் நேர்கணியம். இங்க காரணம் எது? வர்த்தகம் விரிவாக்கம் அடைகிறது சார். உலகளாவிய வர்த்தக விரிவாக்கம் காரணமாக கொண்டால் காரியமாக திகழ்வது
வளர்முக நாடுகளுக்கு நன்மை கிடைப்பது. சரிதானே? சில வேளைகள்ல மாறி எழுதுவார்களாக இருந்தால் எங்களுடைய தொடரும் மாற வேணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், வளர்முக நாடுகள் நன்மை அடைவதும் உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கம் தோன்றுவதும், வளர்முக நாடுகள் நன்மை அடைதல், உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கம் ஏற்படுதல் என்பவற்றுக்கிடையில் காணப்படும் தொடர்பு எத்தன்மையானது? இதுவும் நேர்கணியம் தான் சார். நேர்கணியமான காரிய காரண தொடர்பு. விளங்குதா? ஏன் காரிய காரண தொடர்புன்னு சொல்லுகிறோம்? காரியம் முன்னுக்கு சொல்லப்படுது, காரணம் பின்னுக்கு சொல்லப்படுது. திருப்பி ஒரு மற்றவர்கள் கவனிக்கிறதுக்காக சொல்லுகிறேன். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் நன்மை அடைதல் மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தின் விரிவாக்கம் என்பவற்றுக்கிடையில் காணப்படும் தொடர்பு காரிய காரண தொடர்பு நேர்கணியமாக இருப்பதனாலே அதையும் சேர்த்து நேர்கணிய காரிய காரண தொடர்பு. மறுவளமாக திருப்பி சொல்லுவோம், உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கம் ஏற்படுதல், வளர்முக நாடுகள் நன்மை அடைதல் என்பவற்றுக்கிடையில் காணப்படுகின்ற தொடர்பு நேர்கணியமான காரிய காரண தொடர். எந்த ஒழுங்கில் வசனத்தில விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற முன்னுக்கு காரணம் சொல்லப்பட்டிருக்குது, பின்னர் காரியம் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே காரண காரிய தொடர். சரியா? இப்ப நான் இதுக்கு சாராம்சம் ஒன்றும் சொல்ல போறதில்லை, அது உங்களுக்கு தெரியும். உருகுவே சுற்றுவட்டம் உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதால் அல்லது ஏற்படுத்தி இருக்கும் ஆதலால் வளர்முக நாடுகளுக்கு நன்மை பயக்கதாக அமையலாம் அல்லது அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இதனுடைய சாராம்சம். நான் இதை பேச வந்ததனுடைய நோக்கத்தை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதுல ஒரு சகோதரன் கேட்டிருந்தார், சகோதரன் அல்ல ஒரு சகோதரி, ஏற்படுத்தி இருக்கும் ஆகையால் என்று சொல்லப்படுவதால உருகுவே சுற்றுவட்டம் முடிஞ்சு போனதாலே அந்த நன்மை கிடைக்கல என்று எடுக்கலாமா என்று கேட்டிருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு அந்த சந்தேகம் போயிருக்கும். சரி, இப்போ இனித்தான் நாங்க செஷன் தொடங்க போறோம். இப்ப எல்லாம் கடந்த சொல்லுங்க ஐயா. இதை இப்படி எழுதல சார், சாராம்சத்தை சொல்லுங்க. இலங்கை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு பல்குடை வர்த்தக பேச்சுவார்த்தை விரிவாக்கம் அடைந்திருந்தால் நன்மை அளித்திருக்கும். அதுதான் அந்த கேள்வி. விரிவாக்கம் அடைந்திருந்தால் நன்மை அடைந்திருக்கும். அப்ப இங்க இது விரிவாக்கம் அடைய இல்லை என்பதாக நாங்கள் பொருள் கொள்ள வேண்டி இருக்குதா? இதைத்தான் அவங்களுக்கு கேட்டிருந்தாங்க. உண்மையில இங்க சொல்லப்பட்டது ஏற்படுத்தி இருக்கும் ஆகையால் என்று பிரிச்சு எடுத்தால் அது இந்த கருத்து 7 வருஷமா பேச்சுவார்த்தை நடந்ததால எப்படியோ இதுல ஒரு விரிவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஆகவே நாங்கள் வளர்முக நாடுகளுக்கு நன்மை எதிர்பார்க்கலாம் என்று. மற்றது சுருக்கத்துல அடைமொழிகள் வரக்கூடாது. இலங்கை போன்ற வளர்முக நாடுகளுக்கு அல்லது இலங்கை உட்பட வளர்முக நாடுகளுக்கு என்று எழுதினால் இங்க வளர்முக நாடுகள் என்கிற வார்த்தைக்கு முன்னுள்ள ஒட்டாக, முன்னொட்டு என்று சொல்லுவீங்க அல்லது என்ன சொல்றீங்க, அடைமொழி, சாரி, அதற்கு அடைமொழியாக அது மாறி உங்களுடைய சுருக்கத்தின் காத்திரத்தை இல்லாமல் பண்ணிவிடும். இலங்கை உட்பட சகல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கும் என்று சொல்லப்பட்டால் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் என்பதுதான் விடயம். இலங்கை உட்பட சகல என்பது ஒரு விபரித்தல் அல்லது அடைமொழியாக இருந்து அந்த சுருக்கத்தின் காத்திரத்தன்மையை இல்லாது செய்துவிடும். அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. விளங்குதா சொல்றது? நான் சொல்ற விளங்குதா? இதுக்குள்ள நீங்கள் கேட்கிறபடியால நான் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிட்டு போகிறேன். இந்த இதுக்கு ஒரு சுருக்கம் எழுதி நாங்கள் பாருங்க. இந்த 3வது உரைப்பகுதிக்கு புவிச்சரிதவியல் அளவீடு அகழ்வு பணியகம் என்கிற விடயத்தை பேசுகிற போது புவிச்சரிதவியல் அளவீடு அகழ்வு பணியகம் என்பதை எழுவாயாக எடுத்துக்கொண்டு அதுக்கு விளக்கம் சொன்ன கனிப்பொருள் சார் கைத்தொழில்களை மேம்படுத்தும் நோக்கில் நிறுவப்பட்டு பல தொழிற்பாடுகளை ஆற்றுகிறது என்று சுருக்கத்தை அமைத்துக் கொண்டோம். கொஞ்சம் கவனிங்க சகோதரங்கள். அவருடைய கேள்வி இப்படியாக நம்ம தூண்டிவிட்டது ஒன்றும் செய்யலாது. இது நல்லது, தேங்க்யூ. அந்த கேள்வி கேட்ட சகோதரனுக்கு புவிச்சரிதவியல் அளவீடு அகழ்வு பணியகம் என்பதை எழுவாயாக எடுத்துக்கொண்டு புவிச்சரிதவியல் அளவீடு அகழ்வு பணியகம் என்பதை வசனத்தின் முன்னுக்கு கொண்டு போயிட்டு
கனிப்பொருள்சார் கைத்தொழில்களை மேம்படுத்தும் நோக்கில் நிறுவப்பட்டு பல தொழிற்பாடுகளை ஆற்றுகிறது என்று சொல்லி எழுதினாங்க. இதே வசனத்தை கொஞ்சம் மாத்தி எழுதுகிறேன், கவனிங்க. கனிப்பொருள்சார் கைத்தொழில்களை மேம்படுத்தும் நோக்கில் நிறுவப்பட்ட புவிச்சரிதவியல் அளவீடு அகழ்வு பணியகம் பல தொழிற்பாடுகளை ஆற்றுகிறது. முதல் என்ன எழுதினாங்கள்? புவிச்சரிதவியல் அளவீடு அகழ்வு பணியகம் கனிப்பொருள்சார் கைத்தொழில்களை மேம்படுத்தும் நோக்கில் நிறுவப்பட்டதோடு பல தொழிற்பாடுகளையும் ஆற்றுகிறது என்று எழுதினார்கள். இப்ப இந்த இருக்கிற ஒழுங்கிலேயே அதை எழுதுவோம் என்று ஆசைப்பட்டு கனிப்பொருள்சார் கைத்தொழில்களை மேம்படுத்தும் நோக்கில் நிறுவப்பட்ட புவிச்சரிதவியல் அளவீடு அகழ்வு பணியகம் பல தொழிற்பாடுகளை ஆற்றுகிறது என்று எழுதினால் ஏதேனும் தவறு உண்டா? ஏதேனும் பிழை வருமா சகோதரங்கள் இப்படி எழுதினா? எங்கடா ஒருத்தரும் பதில் சொல்றாங்க இல்லப்பா. வாக்கியம் என்று எழுத முன்னுக்கு வர எதிர்பார்க்கப்படுறது அப்படி இல்லையா? சசிகரன் அகமட் 2 பேரும் நான் சொல்லுகிற விடயத்தை குறித்து கொண்டு திரும்ப வர வேணும். நான் கூப்பிடுகிறேன், பேர் மறந்துடுவேன். சரியா? முதலாவது நான் வசனத்தை இப்படி எழுதுகிறேன். புவிச்சரிதவியல் அளவீடு அகழ்வு பணியகம் கனிப்பொருள்சார் கைத்தொழில்களை மேம்படுத்தும் நோக்கில் ஸ்தாபிக்கப்பட்டதுடன் பல தொழிற்பாடுகளையும் ஆற்றி வருகிறது. இதே விடயத்தை மறுவளமாக எழுத போகிறேன். கனிப்பொருள்சார் கைத்தொழில்களை மேம்படுத்தும் நோக்குடன் ஸ்தாபிக்கப்பட்ட புவிச்சரிதவியல் அளவீடு அகழ்வு பணியகம் பல தொழிற்பாடுகளை ஆற்றி வருகிறது. சரியா இருக்கும் தானே சார்? இது இந்த 2வது வசனத்தில் ஏதேனும் மற்றபாடு குறைபாடு இருக்கிறாங்க. ரிஃபானா, ரெண்டும் ஓரளவு ஒத்து போற மாதிரி தானே இருக்குது. ரெண்டும் ஒத்துதான் போகுது. யஸ்மின், ரெண்டும் ஒத்து போகுது சார். ரெண்டும் ஒன்றுதான். சசிகரன், சரிமா சரி சார். ஆனா அந்த 70 முன்னுக்கு வரண்டு எதிர்பார்க்கலையா சார்? அந்த 70 வேறுபாடு ஒன்றுதான் வித்தியாசம் இருக்கிறீங்க. ஓகே. ஃபாஸ்மி, என்னன்னு சொன்னால் நாங்க இதுல அடைமொழியை சேர்த்து கொள்றோம் சார். கிரேட் 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 கிரேட். இதுதான் விடயம். 2வது வாக்கியம் மிகவும் தவறான ஒரு வாக்கியம். விளங்குதா? மிகவும் தவறான ஒரு வாக்கியம். நாங்கள் முக்கியமான விடயங்களை உள்ளடக்குகிறோம் என்று நினைத்து கொண்டு புவிச்சரிதவியல் அளவீடு அகழ்வு பணியகம் என்கிற வார்த்தைக்கு ஒரு நீண்ட அடைமொழியை உருவாக்கி விடுகிறோம். 2வதாக சொல்லப்பட்ட வாக்கியம் மிக தவறான ஒரு சுருக்கம். அப்படி எழுதுவதாக இருந்தால் இதை மட்டும் எழுதினாலே போதுமானது. புவிச்சரிதவியல் அளவீடு அகழ்வு பணியகம் பல தொழிற்பாடுகளை ஆற்றுகிறது என்பதுதான் அங்க வாக்கியம். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அவ்வளவும் அடைமொழியாக மாறிவிடுகிறது. பாருங்க, கனிப்பொருள்சார் கைத்தொழில்களை அபிவிருத்தி செய்து அல்லது கனிப்பொருள்சார் கைத்தொழில்களை மேம்படுத்தும் நோக்குடன் நிறுவப்பட்ட கனிப்பொருள்சார் கைத்தொழில்களை மேம்படுத்தும் நோக்குடன் நிறுவப்பட்ட புவிச்சரிதவியல் அளவீடு அகழ்வு பணியகம். அந்த நிறுவப்பட்ட என்ப வார்த்தை வரையிலானது இந்த விடயத்துக்கு அடைமொழியாக மாறி ஒரு மோசமான விளைவை தரும். விளங்குச்சா சசிகரன்? மிக மோசமான ஒரு உதாரணம் அது. அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது என்று தோற்றத்தில் அப்படித்தான் இருக்கு. ஆனால் சுருக்கம் எழுதுவதில் மிக தவறான ஒரு வடிவம் அது. இது ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், பல பேர் இதுக்கு முக்கியமான விடயம் இருக்குது, இதை நாங்கள் தவற விட்டுடக்கூடாது. முக்கியமான விடயம் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது அதை செயற்படு பொருள் வடிவமாக மாற்றி கொடுக்க முடியுமான்னு முயற்சி செய்யுங்க. முடியாவிட்டால் கையை விடுங்க. தயவு செய்து அதை எழுவாயாக மாற்றி விடக்கூடாது, எழுவாயின் அடைமொழியாக மாற்றக்கூடாது. இப்ப 2 வசனத்தையும் சொல்றேன், ஒப்பிட்டு பாருங்க. முதலாவது, புவிச்சரிதவியல் அளவீடு அகழ்வு பணியகம் கனிப்பொருள்சார் கைத்தொழில்களை மேம்படுத்தும் நோக்குடன் நிறுவப்பட்டதோடு பல தொழிற்பாடுகளையும் ஆற்றுகிறது. 2வது வசனம் சொல்லுகிறேன் பாருங்க. கனிப்பொருள்சார் கைத்தொழில்களை மேம்படுத்தும் நோக்குடன் நிறுவப்பட்ட புவிச்சரிதவியல் அளவீடு அகழ்வு பணியகம் பல தொழிற்பாடுகளை ஆற்றுகிறது. இப்ப வேறுபாடு விளங்கிச்சா?
இது எப்படி உங்கள்ட்ட மதிப்பிடுவாங்கன்னா நாங்கள் நிச்சயமா அந்த ஃபார்மேட் பார்ப்போம். ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு 4 கூற்றுக்களை தருவார். 4 இதே மாதிரியாக இருக்கும். அது கேள்வி வரைக்குள்ள அப்போ உங்களுக்கு விளங்கும். இதுதான் நாங்க இருக்கக்கூடிய பிரதானமான குறைபாடாக தெரியுது. உங்களுக்கு இனி தெரியும் பாத்தீங்கன்னா, ஒரு அடைமொழி வடிவம் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விடயத்தை அடைமொழியாக ஃபார்மேட் பண்ணிட்டோம். மிக மோசமான ஒரு உரைப்பகுதியாக அமைந்து விட்டது. சரி, இதுக்கு ஒரு தடவை கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு நம்பிக்கொண்டு நான் 4வது உரைப்பகுதி போகிறேன்னா ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். நம்மளை பேசுவாங்க, ஏற்கனவே பேசுவாங்களே பேசுறாங்க. சரி, அவர் ஒரு நாள் வகுப்பிலேயே 2 பந்தி 3 பந்தி தான் படிப்பிக்கிறாரு. அதை நம்பி என்ன வேகமா படிச்சு நாம எப்படி எக்ஸாம் எழுதுறது? ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. மார்ச் மாதம் தானே எக்ஸாம், சில விட அது ஏப்ரலுக்கும் போகும். சரியா? சரி, இப்போ 4வது உரைப்பகுதியை புதுசா வந்த ஆக்கள் இப்பதான் புதுசா தொடங்குறோமா? இது வரைக்கும் எங்களை பழைய கதை எல்லாம் கதைச்சது. இதை பார்த்துட்டு ஒரு பிரேக் எடுப்போம். பொருளாதாரத்தின் முக்கிய துறைகளின் பரந்துபட்ட மீட்சியினை பதிவு செய்து உண்மை பொருளாதாரம் 2021 முதலரை பகுதியில் 8% ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சி அடைந்தது. இம்மீட்சியானது அரசாங்கத்தினதும் மத்திய வங்கியினதும் பரந்த அளவிலான வியாபாரங்களுக்கும் தனிநபர்களுக்கும் வழங்கப்பட்ட அசாதாரணமான கொள்கை தூண்டல்கள், நாடளாவிய ரீதியிலான தடுப்பூசி நிகழ்ச்சி திட்டத்திற்கு இசைவாக தெரிவு செய்யப்பட்ட நகர்வு மீதான கட்டுப்பாடுகளின் படிப்படியான தளர்த்தல் மற்றும் உலகளாவிய நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்புதல் போன்றவற்றினால் ஆதரவளிக்கப்பட்டுள்ளது. திரும்பவும் வாசிக்கிறேன். பொருளாதாரத்தின் முக்கிய துறைகளின் பரந்துபட்ட மீட்சியினை பதிவு செய்து உண்மை பொருளாதாரம் 2021 முதலரை பகுதியில் 8% ஆண்டுக்காண்டு வளர்ச்சி அடைந்தது. இம்மீட்சியானது அரசாங்கத்தினதும் மத்திய வங்கியினதும் பரந்த அளவிலான வியாபாரங்களுக்கும் தனிநபர்களுக்கும் வழங்கப்பட்ட அசாதாரணமான கொள்கை தூண்டல்கள், நாடளாவிய ரீதியிலான தடுப்பூசி நிகழ்ச்சி திட்டத்திற்கு இசைவாக தெரிவு செய்யப்பட்ட நகர்வு மீதான கட்டுப்பாடுகளின் படிப்படியான தளர்த்தல் மற்றும் உலகளாவிய நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்புதல் போன்றவற்றினால் ஆதரவளிக்கப்பட்டுள்ளது. என்னுடைய வளமையான கேள்விதான், இந்த உரைப்பகுதியின் நோக்கம் யாது? முஜீப், கதைங்க. இந்த உரைப்பகுதியின் நோக்கம் யாது? உண்மை பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி. திரும்ப சொல்லுங்க. உண்மை பொருளாதாரம் வளர்ச்சி. உண்மை பொருளாதாரத்தின் வளர்ச்சி. உண்மை பொருளாதாரத்தின் வளர்ச்சி. சரி, ஏற்றுக்கொள்வோம். நீலன், கதைங்கோ. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சுதாகரன், கதைங்க. சார், தடுப்பூசி கொள்கை நிகழ்ச்சி திட்டத்திற்கு பிறகு உலகளாவிய நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்பின. இந்த உரைப்பகுதி எழுதியவருடைய நோக்கம் என்ன என்று கேட்கிறேன். ஏன் இதை எழுதுகிறார்? இந்த உரைப்பகுதி எழுதியதனுடைய நோக்கம் என்ன? சார், இதுல 2021 முதல் அரைப்பகுதியில சார் கொள்கை தூண்டல்கள் கட்டுப்பாடுகள் தளர்வுனால உண்மை பொருளாதாரம் வந்து 8% வளர்ச்சி பெற்றுன்னு சொல்றாங்க. இது சாராம்சம் சகோதரன். நான் கேட்டது நோக்கம். அரசாங்கத்தினுடைய பொருளாதாரத்துக்கான கொள்கைகள். சார், வந்து இது சொல்றாங்க, அந்த அதாவது இந்த கோவிட்டுக்கு அப்புறம் பொருளாதாரத்தினுடைய மீட்சிய வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இதா இருக்கு இது. யஸ்மின், இந்த பொருளாதார மீட்சியில தாக்கம் செலுத்தின காரணங்கள் சொல்லப்பட்டீங்க சார். கிரேட். பொருளாதார மீட்சியில் தாக்கம் செலுத்திய காரணிகளை பேசுவது. எப்போதைய பொருளாதார மீட்சி? எப்போதைய பொருளாதார மீட்சி அம்மா? 2021 முதல் அரை பகுதியில. 2021 பொருளாதார மீட்சி ஏற்பட்ட விதத்தை பேசுவது இதனுடைய நோக்கம்.
இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம் 2021 பொருளாதார மீட்சியை விவரிப்பது. என்ன இந்த மீட்சி என்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் என்று சொல்ல இயலுமா யஸ்மின்? மீட்சினா முன்பு நல்லா இருந்தது, அதுக்கு போற வீழ்ச்சி அடைஞ்சு திருப்பி எழுச்சி அடைஞ்சது சார். இது ஒரு வளர்ச்சி அல்ல. வளர்ச்சி என்பது இருக்கிற இடத்துல இருந்து மேல போறது. நான் அடிக்கடி சொல்றேன், நான் வளர்ச்சி என்பது இருக்கும் இடத்திலிருந்து மேல் நோக்கி செல்வது. மீட்சி என்பது கீழே விழுந்த ஒன்று பழைய இடத்தை நோக்கி வருவது. இந்த வார்த்தைகளை அவதானமா இருக்கணும், அதை பயன்படுத்துவார்கள். அதுபோல தடைகள் சவால்கள் என்கிற வார்த்தைகள் இருக்கு. தடைக்கும் சவாலுக்கும் என்னமா வேறுபாடு? தடைனா ஒரு நோக்கத்தை அடைவதற்கு தடங்களாக உள்ள விடயம். சவால்னா சவால்னா சேலஞ்ச். சரி, வெற்றி கொள்ளக்கூடிய தடைகளாக இருந்தால் அதை நாங்கள் சவால் என்று வார்த்தைகளால குறிக்கும். சேலஞ்சஸ், பேரியர்ஸ், சேலஞ்சஸ் தான் வித்தியாசமா. அந்த வார்த்தைகள்ல உரைப்பகுதிகளை வரையக்க நாங்கள் அந்த நுணுக்கமா பொருள் கொண்டு அதை விளங்கிக் கொள்வது சிறந்தது. அதுக்காக தான் எங்களுக்கு கிரகித்தல் என்ற ஒரு பேப்பர் வச்சிருக்கிறாங்க. சரி முஜீப், எனக்கு சொல்லுங்க, உண்மை பொருளாதாரம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? உண்மை பொருளாதாரம் என்றால் என்ன? எனக்கு திருப்பி அப்படியே திருப்பி சொல்லக்கூடாது, அதுக்கு விளக்கம் சொல்லணும். உதாரணமா சொன்னாலும் போதுமானது. இது உற்பத்தியில் ஏற்பட்ட அதிகரிப்ப, விலை அதிகரிப்பை கழிச்சு போட்டு கணிச்சு சொல்றது. நான் அன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடயம் விளங்கப்படுத்தி சொல்லிவிட்டேன். இப்படி சொன்ன பிள்ளைகள், அவருக்கு அவனிங்க 1000 ரூபாய் கூலி இருக்குது. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கூலி இருக்குது. 125 ரூபாய் 1 கிலோ அரிசி விற்குது. 125 ரூபாய் 1 கிலோ அரிசி விற்குது. அப்ப அவர் 8 கிலோகிராம் அரிசி வாங்குவார். சரிதானே? 8 கிலோகிராம் அரிசி வாங்குவார். இது அவருடைய ஒரு நாள் பொருளாதாரம். பொருளுக்கு ஆதாரமா இருக்கு. ஒரு நாள் பொருளாதாரம் 1000 ரூபாய். அது 8 கிலோ அரிசி வாங்கக்கூடிய இருக்கு. அதுக்கு பிறகு இவருடைய சம்பளம், நாம ஒரு கதைக்கு வச்சுக்கொள்வோமே, 1500 ரூபாவாக மாத்திட்டோம். இவருடைய சம்பளத்தை 1500 ரூபாவாக மாற்றி விட்டோம். இப்போது அரிசியினுடைய விலை 200 ரூபாவாக மாறிவிட்டது. இப்ப இவ்வளவு அரிசி வாங்குவாரு? 7,5 கிலோ வாங்குவார். சரிதானே? இந்த 1000 இருந்து 1500 அதிகரித்தது பெயரளவு பொருளாதார வளர்ச்சி. சரி பாரன், சோரியா, நான் இதுல வளர்ச்சி காட்ட வேணும் என்பதால ஒரு சின்ன மாற்றம் உண்டு காட்டுகிறேன் பிள்ளைகள். ஒரு சின்ன மாற்றம் சரியில்லை தானே? இப்ப அரிசியினுடைய விலை 150 ரூபாவாக மாறி இருக்கு. 150 ரூபாவாக மாறி இருக்கு. அப்ப அவர் 10 கிலோ அரிசி வாங்குகிறேன், அப்படி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க, இவருடைய பணப்பொருளாதாரம், பெயரளவு பொருளாதாரம் 50% வளர்ச்சி பிள்ளைகள். 1000 இருந்து 1500 மாறி இருக்குது. 1000க்கு 500 என்றா 100க்கு 50 தானே? 50% வளர்ச்சி. ஆனால் இவர் வாங்கக்கூடிய அரிசியின் அளவிலே எத்தனை வீத வளர்ச்சி வந்திருக்குது? 25% தான் வளர்ச்சி வந்திருக்கு. பாருங்க, 8 கிலோவுக்கு 2 கிலோ கூடி இருக்கு. விளங்குதா சொல்றது? 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாவாக அவருடைய பெயரளவு பொருளாதாரம் 50% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் அந்த விலை அதிகரிப்பை நாங்கள் நீக்கி போட்டு கணக்கு பண்ணி பார்த்தோம் என்றால், பழைய விலையில கணக்கு பண்ணோம் என்றால், அவருக்கு 1250 ரூபா தான் கிடைச்சிருக்கு பழைய விலைக்கு. 125 ரூபாய் அரிசி விற்கக்குள்ள கிடைச்ச காசு பார்த்தா 10 கிலோ அரிசி வாங்குற காசு தான் வந்திருக்கு. அப்போ உண்மை பொருளாதார வளர்ச்சி அளக்கிற போது இந்த விலை மட்ட அதிகரிப்பின் தாக்கத்தை கழிச்சு போட்டு அளப்பினோம். 125 ரூபாயில இருந்து 150 ரூபாவாக ஏற்பட்ட விலை மட்ட அதிகரிப்பின் தாக்கத்தை கழிச்சு போட்டு அளந்து பார்க்கறதுக்கு பேர் தான் உண்மை பொருளாதாரம். இந்த அளவு புரிந்து கொண்டா போதுமானது.
வெறுமனே பணத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பை கணிப்பது அல்ல, அதனுடைய உண்மையான அதிகரிப்பு, அதாவது அந்த பணத்தை கொண்டு வாங்கக்கூடிய பொருட்களில் ஏற்பட்ட அதிகரிப்பை கணிக்கிறது தான் உண்மை பொருளாதாரம். அப்ப இங்க 2021 சில வேளை உற்பத்தியே மாறாம இருக்க பிள்ளைகள் அவன் வருமானம் அதிகரிச்ச மாதிரியா காட்டும். ஆனால் இங்கே அப்படி அல்ல, உண்மை பொருளாதாரமே அதிகரித்திருக்கான். இது மேலதிகமான விளக்கங்கள் சொல்லி கொண்டிருக்க முக்கியமான பகுதிகள் விடுபட்டு போயிடும் என்று ஒரு அச்சம் இருக்குது எனக்கு. சரி, அப்ப இங்க இந்த உரையாசிரியருடைய நோக்கம் 2021 பொருளாதார மீட்சி பற்றி விவரிப்பது. சரியா? முதலாவது உரைப்பகுதியின் நோக்கம் 2021 பொருளாதார மீட்சி பற்றி விவரிப்பது. அது இலங்கையின் பொருளாதார மீட்சி என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இங்க ஒரு இடம் இலங்கை என்று இல்லை, அது வேறு. சரியா? பொருளாதார மீட்சிக்கு பங்களித்து எத்தனை காரணிகள் சொல்லப்பட்டிருக்கு? பொருளாதார மீட்சிக்கு பங்களித்த எத்தனை காரணிகளை உரையாசிரியர் சுட்டி காட்டுகிறார்? 3 சார். 3 காரணங்கள். சாதாரணமாக அந்த 3ஐயும் வழங்கப்படுத்தி சொல்லுங்க. என்னென்ன? 1 சார், தடுப்பூசி நிகழ்ச்சி திட்டம். தடுப்பூசி நிகழ்ச்சி திட்டமா? கன்ஃபார்மா? சார், நாடளாவிய தடுப்பூசி நிகழ்ச்சி திட்டமும் நகர்வு மீதான கட்டுப்பாடுகளும் உலகளாவிய நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்பியது. 3 காரணம். 3 காரணம். ஹம்சியா பேசுங்க. ஓம் சார். எத்தனை காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு? 3 காரணங்கள். அவர் சொன்ன 3 சரியா? இல்ல சார். 1 மத்திய வங்கியினதும் பரந்தளவான வியாபாரங்களினதும் தனிநபர்களுக்கும் வழங்கப்பட்ட அசாதாரணமான கொள்கை தூண்டல் 1. அப்படியே இருங்க. அசாதாரணமான கொள்கை தூண்டல் யாருக்கு எல்லாம் வழங்கப்பட்டது? மத்திய வங்கியினதும் பரந்தளவிலான வியாபாரங்களுக்கும் தனிநபர்களுக்கும். எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? 3 பேருக்கு. 3 பேருக்கு வழங்கியது எத்தனை பேர்? யார் வழங்கினார்கள்? கொள்கை தூண்டல்கள் வழங்கியது யார்? கம்சியா தொடர்ந்து சொல்லுங்க. அரசாங்கம் வழங்கியது. யாருக்கெல்லாம் வழங்கியது? அரசாங்கமும் மத்திய வங்கியும் தான் சார் வழங்கி இருக்குது. நீங்க மத்திய வங்கிக்கு வழங்கினு சொன்னீங்க. இல்ல, அரசாங்கமும் மத்திய வங்கியும் வழங்கி இருக்குது பரந்தளவிலான வியாபாரிகளுக்கும் தனிநபர்களுக்கும். அப்ப இங்க வழங்கியவர்கள் 2 பேர், வழங்கப்பட்டவர்கள் 2 பேர். அப்ப நாங்கள் வழங்கியவர்களை சுருக்கமா ஒரு வார்த்தையில சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? அரசாங்கம், மத்திய வங்கி. அரசு என்று சொல்லுவோமே. அரசாங்கம், மத்திய வங்கி. மத்திய வங்கியும் அரசாங்கத்தின் வங்கி தானே. என்ன அரசு என்ன செய்திருக்குது? அரசு பரந்தளவிலான வியாபாரிகளுக்கும் தனி நபர்களுக்கும் செய்திருக்கு. அப்ப அரசின் கொள்கை தூண்டல்கள் ஒரு காரணம். சரி, இரண்டாவது நாடளாவிய ரீதியில நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த தடுப்பூசி வேலை திட்டத்திற்கு அமைவாக தெரிவு செய்யப்பட்ட நகர்வு மீதான கட்டுப்பாடுகளின் படிப்படியான தளர்த்தப்பட்டிருக்குது. சொல்லுங்க. இவ்வளவு நீளமா சொல்ல எனக்கு விளங்கல. சுருக்கமா விளங்குற மாதிரி சொல்லுங்களே. தடுப்பூசி கட்டுப்பாடு சார். தடுப்பூசி வழங்கப்பட்ட அந்த நிகழ்வு கட்டுப்படுத்தப்பட்டு வருது. அப்படியா? தடுப்பூசி கட்டுப்பாடா? முதல் சரியா தானே இருந்தீங்க. இவரை யாரோ உங்களை குழப்பி விட்டாரு. கட்டுப்பாடுகளின் தளர்வு. அவங்களை விடுங்க. கம்சியாக வாய்ப்பு கொடுங்க. அரச கொள்கை தூண்டல்கள் முதலாவது காரணி. அப்படி நான் குறிச்சு கொள்ளுகிறேன். நம்ம நீங்க சொன்னதை நம்பியா? சரியா? இரண்டாவது என்னன்னு சொல்லுங்களே. அந்த தடுப்பூசி திட்டம் நகர்வு மீதான கட்டுப்பாட்டிட தளர்வு. இன்னும் சுருக்கமா ஒரு வார்த்தை 2 வார்த்தையில சொல்லுங்க. சரி, ஒரு 3 வார்த்தை வரைக்கும் போகலாமா? 2 வார்த்தை என்ன பிள்ளை ஆக தடமாறது? 3 வார்த்தை கொடுப்போம். கட்டுப்பாடுகளின் தளர்வு. நகர்வு கட்டுப்பாடுகளின் தளர்வு. நகர்வு கட்டுப்பாடுகளின் தளர்வுண்டா என்ன? அது சரி, அதை நாங்க பிறகு பார்ப்போம். அப்ப இது 2வது. 3வது உலகளாவிய செயற்பாடுகள் வளமைக்கு திரும்புதல்.
வளமைக்கு திரும்புதலுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒற்றை வார்த்தை. முதல் இருந்த நிலைமைக்கு திரும்புறது. முதல் இருந்த நிலைமைக்கு திரும்புறதுக்கு நாங்கள் ஒரு வார்த்தை ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் சார். மீட்சி சார். முயற்சி. நான் சொன்னேன் ஹம்சியாக வாய்ப்பு கொடுக்கணும், குழப்பக்கூடாது. அவங்கள ஒரு கேள்விக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு பிறகு அவங்க பேச வந்தா இல்லை இல்லை நீங்க இனி பேசுகிறாதுன்னு நிப்பாட்டுவோம். சரியா? அப்ப மூன்றாவது உலகளாவிய மீட்சி. உலகளாவிய மீட்சி இது இவ்வளவு ஏன் சிரமப்படுறேன்னு பிள்ளைகளுக்கு விளங்கும். உலகளாவிய மீட்சி நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்புதல் என்கிற வார்த்தையை நாங்கள் ஒரு சொல்லில உள்ளடக்கி எழுதுகிறோம். உலகளாவிய மீட்சி. என்ன இந்த மூன்று காரணிகளால என்ன நடந்திருக்குது? அரசின் இல்ல உண்மை பொருளாதாரம் மீட்சி பெற்றிருக்கிறது. அரச கொள்கை தூண்டல்கள், இரண்டாவது நகர்வு கட்டுப்பாடுகளின் தளர்த்தல், மூன்றாவது உலகளாவிய மீட்சி காரணமாக என்ன நடந்திருக்குது? பொருளாதாரத்திட முக்கிய துறைகள்ல மீட்சி பதிவு செய்யப்பட்டிருக்குது. 2021 உண்மை பொருளாதாரம் மீட்சி அடைந்தது. உண்மை பொருளாதாரம் மீட்சி எப்போ மீட்சி அடைந்தது? 2021 முதலரை பகுதியில். சரி, 2021 எழுதினாலே போதுமானது. 2021 என்ன காலமன் சொல்றது நல்லது தானே? இப்ப சுருக்கத்தை சொல்லுங்க. 2021 அரச கொள்கை தூண்டல்கள், நகர்வு கட்டுப்பாடுகளின் தளர்த்தல், உலகளாவிய ரீதியான மீட்சி என்பவற்றால் காரணமாக உண்மை பொருளாதாரம் மீட்சி அடைந்தது. சரிதானே? அதுல உண்மை பொருளாதாரம் மேம்பட்டதுன்னு சொல்லலாம். இந்த மீட்சி 2 தரம் வருகிறபடியால பரவாயில்லை. பொருளாதாரம் மேம்பட்டது என்று சொன்னாலே காணும். உண்மை பொருளாதாரம் என்று கூட தேவையில்லை. பொருளாதாரம் மேம்பட்டது. உண்மையான பொருளாதாரம் வளர்ந்தா அது வளர்ச்சி தானே, மேம்பட்டது. புரிந்து? சரி கம்சியா, இனி நாங்கள் இதுக்குள்ள சின்ன போஸ்ட்மார்ட்டம் வேலை கொஞ்சம் கிடக்குது, செய்து முடிப்போம். சரியா? இப்ப என்னுடைய கேள்வி, நகர்வு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டமைக்கான காரணம் யாது? நகர்வு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டமைக்கு காரணம் யாது? சரி, மறுபடியும் அந்த சுருக்கத்தை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? சொல்லுங்க. சரிதானே? 2021 சுருக்கத்தை சொல்லுகிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2021 அரச கொள்கை தூண்டல்கள், நகர்வு கட்டுப்பாடுகளின் தளர்வு, உலகளாவிய மீட்சி காரணமாக பொருளாதாரம் மேம்பட்டது. 2021 அரச கொள்கை தூண்டல்கள், நகர்வு கட்டுப்பாடுகளின் தளர்வு, உலகளாவிய மீட்சி காரணமாக பொருளாதாரம் மேம்பட்டது. ஓகேயா? சொற்களின் எண்ணிக்கைக்குள்ள நிக்குதா? சார் அங்கே உண்மை பொருளாதாரம் மென்ஷன் பண்ண தேவையா? பொருளாதாரம் மேம்பட்டு சொல்லுங்க. பொருளாதாரம் மேம்படுவது என்பது உண்மை பொருளாதாரம் மேம்பட்டா மட்டும்தான் அது மேம்பாடு, இல்லாவிட்டால் அது ஒரு பேரளவு மேம்பாடு தான். சரிதானே? பொருளாதாரம் மேம்பட்டது என்றதுனாலே போதுமானது. அது சிறப்பான பதில். உண்மை பொருளாதாரம் போட்டா ஒரு குற்றம் இல்லை, ஆனால் அது ஒரு அடைமொழி பயன்பாடாக தோற்றத்தை கொடுத்து விடும் சில பேருக்கு. சில பேர் டென்ஷன் ஆயிடுவாங்க. கடைசி லைன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. சாரி, உலகளாவிய மீட்சிக்கு பிறகு கொஞ்சம் சொல்லுங்க சார். சாரி, அப்ப நான் எங்க விட்டேன்னு தெரியல. ஒரு பிளேஸ் ரெக்கார்டை பார்த்து கொள்ளுங்களேடா. நான் ஒருக்கா ஒரு மாதிரி சொல்ல எல்லாரும் குழம்பிடுவாங்க. திரும்ப ஒரு தடவை சொல்லி 2021 அரச கொள்கை தூண்டல்கள், நகர்வு கட்டுப்பாடுகளின் தளர்வு, உலகளாவிய மீட்சி காரணமாக பொருளாதாரம் மேம்பட்டது. இனி ஒரு தடவை கேட்கக்கூடாது. இப்போ எங்க முதல்ல யார் பேசிக்கொண்டிருந்த சகோதரி, அவங்களோட பேர் மறந்து போயிட்டேன். இந்த டவுட் கேட்கிற பிரச்சனையை முடிப்போம். சொல்லுங்க முகமது.
2021 அரச கொள்கை தூண்டல்கள் நகர்வு கட்டுப்பாடுன்னு வருது தானே சார்? அதுக்கு இடையில கமா வராதா? கம போடணும் அப்போ. கம போடுற முற்றுப்புள்ளி போடுறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்க டீச்சர்ஸ். சுருக்கம் எழுதுற நேரம் கமா போடக்கூடாது அப்படி ஏதாவது இருக்குதா சார்? தெரியாது ராசா. கம போடாட்டி எப்படி அந்த பெயர் சொற்களுக்கு இடையில வேறுபாட்டை காட்டுறது? கமா போடுறது பிரச்சனை இல்லை தானேண்ணா? கம போடாம வேறுபாடு வராது இல்லையிலாம் சேர்த்து ஒரே சொல்ல அமைஞ்சிடும். அவங்களுக்கு படிப்பு கேட்க கமன்னு சொல்லி அதை எழுதினவனும் உண்டு. நான் அதெல்லாம் சொல்றேன், கெப் விட்டா கம இருக்குது. ஓகே, சொல்லுங்க அந்த சகோதரி. என்ன அடிக்கடி பெயர் மறந்து ஒரு வயசானது காரணம் போல. சொல்லுங்கம்மா, எங்க அந்த பிள்ளை வாங்க. ஹசானா அப்படியா? ஹசீனா சார். சாரி சார், அந்த சுருக்கத்துல அது ஏற்கனவே அந்த ஆசிரியர் கேட்ட அதே டவுட் தான் சார் எனக்கும். கமா போட்டு எழுதியலு மட்டும் தான் நானும் கேட்க வந்தேன் சார். எழுத வேணும். 2021 ஒரு இடைவெளி விடுறோம், அதுக்கு கம போடுறீல. 2021 அரச கொள்கை தூண்டல்கள் கம கட்டுப்பாடுகளின் தளர்வு ஒரு கம. உலகளாவிய மீட்சி காரணமாக பொருளாதாரம் மேம்பட்டது முற்றுப்புள்ளி போடுறீங்க சார். அந்த நிறுத்தற்குறியீடுகள் எதுவுமே அப்படி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க தானே சார்? அதான் டவுட் கேட்க சொல்றவன கேட்க வேணுமாடா. நான் முதல் தொடக்கத்துல சொன்னேன், இதுல என்ன விட 120 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தவறான ஒன்றை சொல்லிக் கொடுக்கறது என்னுடைய நோக்கம் இல்லை. நிறுத்தல் குறி இடையில வரக்கூடாது, அது சரி சரிதானே? குறி இடையில வந்தா 2 வசனம் தானே. மற்றபடி அரைப்புள்ளி, காற்புள்ளி, முக்காற்புள்ளி போன்ற அவற்றை பொருள் வேறுபடுத்தக்கூடிய குறியீடுகள் இல்லாவிட்டால் அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் எங்களுக்கு கிடைக்காது. குறிப்பாக காற்புள்ளி இல்லாவிட்டால் அதை பயன்படுத்த முடியாது. உண்மையில இங்க 2 சொல்லிட்டு 3வதுக்கு முன்னுக்கு மற்றும் என்கிற வார்த்தையை கூட சேர்க்க வேணும். நான் சுருக்கம் என்பதனால அது அவசியம் இல்லை என்று தவிர்த்துட்டேன். சரியா? சரி, இப்போ ஹம்சியா தொடர்ந்து பேசுவோம். என்னுடைய கேள்வி, நகர்வு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதற்கான காரணம் என்னன்னு கேட்டேன். நகர்வு கட்டுப்பாடுகளின் தளர்த்தலுக்கான காரணம் என்ன? எங்க அந்த சகோதரியை காணையில? மோகன் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அடுத்த பந்தி உங்களுக்கு தானா? மோகன் 3-4 இடம் அந்த எட்டி பார்த்துட்டு போயிட்டீங்க, நான் உங்களுக்கு தரையில்லை, ஆனா கொடுக்குறேன். அடுத்த பந்தி உங்களுக்கு ஏதாவது எங்கடா அந்த பிள்ளையை நம்பி மோகனை எங்க விட்ட? சரி, மோகன் வாங்க. கிருஷ்ணவேணி நீங்க வாங்க, சொல்லுங்க. சார், நாடளாவிய ரீதியான தடுப்பூசி நிகழ்ச்சி, தடுப்பூசி வழங்கினது எல்லாருக்கும் சார். அதை தனி விஷயமா கணக்கு பண்ணக்கூடாது. முதல்ல என்ன சொன்னாங்க? நகர்வு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதுக்கு காரணம் எல்லாருக்கும் ஊசி அடிச்சாச்சு. விளங்குதா? நாடு ரீதியில தடுப்பூசி நிகழ்ச்சி திட்டம் மேற்கொள்ளப்பட்டதற்கு அமைவாக என்றால் அதற்கு ஏற்ற விதமாக இனி ஓரளவுக்கு ஆக்கள் எல்லா இடத்துக்கும் போகலாம் என்று சொன்னதுதான் காரணம். இந்த அசாதாரணமான என்ற வார்த்தையை விடுங்க, கொள்கை தூண்டல் என்கிற வார்த்தை கொஞ்சம் விளங்கப்படுத்த வேணும். யாரும் எக்கனாமிக்ஸ் டீச்சர்ஸ் இருந்தா ஓடிவா. யார் இதுக்குள்ள இருக்கிறார்கள்? எக்கனாமிக்ஸ் டீச்சர்ஸ் இருந்தா என்ன பிடிச்சுட்டாங்க ஆள? சார், வங்கி வீதம் வட்டி வீதங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ண செய்யறது. எக்கனாமிக்ஸ் டீச்சரா? இல்ல சார், நான் இங்கிலீஷ் டீச்சர். ஓகே, அப்ப பரவாயில்ல. அப்ப உங்களுக்கு கொஞ்சம் விளங்கும். விளங்க நான் சொல்றேன், நீங்க சொல்றது எங்களுக்கு விளங்கும். உங்களை எக்கனாமிக்ஸ் டீச்சர் சொன்னாங்கன்னா நமக்கு விளங்கா போயிடுவோம். சொல்லுங்க, என்ன விளக்கம் அது? வங்கி வீதம் வட்டி வீதம். வங்கி வீதம் வேண்டா என்னையா, வட்டி வீதம் வேண்டா என்ன குழப்பறீங்க நம்மளை போட்டு? வங்கி வீதம் என்று சொல்ற சார், அதாவது அவங்க அதாவது மத்திய வங்கி குறிப்பிட்ட, அதாவது வைப்பு வீதம் என்ன சார்? வைப்பு வீதம் இல்ல, நீங்க என்னமோ எங்களை விளங்காம எல்லாம் பேச போறீங்கன்னு விளங்குது. இந்த இங்கிலீஷ் வகுப்புல பிள்ளைகள் பட்ட கஷ்டம் தான் எங்களுக்கும். சியாம் ஏதோ சொல்ல வார, ஏதோ காப்பாற்றுவார் போல இருக்கு. கேப்ப என்னண்டு ரிஃபான் சொல்ல வந்த பிள்ளை. சியாம் சொல்லுங்க. என்னண்டா, அந்த வளமையாக அரசாங்கம் ஒரு கொள்கை வச்சிருக்கும் தானே, அந்த கொள்கையை இந்த கொரோனா விஷயங்களுக்காக மாற்றிக்கொள்றது. மாற்றிக்கொண்டாங்க. சரி
சரி, அப்ப நான் இதுல ஒரு சின்ன விடயத்தை விளங்கப்படுத்துகிறேன் சகோதரங்கள், கொஞ்சம் கவனிங்க, மெக்க ஒன் பண்ணாதீங்க. இந்த கொள்கை தூண்டல்கள் என்று சொல்லப்படுவது கொள்கையின் மூலமாக பொருளாதாரத்தை ஸ்டிமுலேட் பண்ணுகிறது. ஸ்டிமுலேஷன் என்கிறது பொருளாதாரத்தை வளர்ச்சி நோக்கி தள்ளுறது, வளர்ச்சி நோக்கி உத்தஞ்சு தள்ளி விடுறது. சரியா, மெக்க ஒன் பண்ண கூடாதுன்னு சொன்னான். அப்போ இங்க தூண்டல்கள் என்று சொல்றது மீன் பிடிக்கிற தூண்டில் இல்லை, தூண்டல். தூண்டல் என்றது ஒரு ஸ்டிமுலேஷன், இதாவது பொருளாதாரம் செயற்படுத்துவதற்கு ஒரு ஒரு விசை கொடுக்கிறது, ஒரு தள்ளு விசை அப்படி கொடுக்கிறது. இந்த கொள்கை 2 கொள்கை இருக்குது சகோதரங்கள். ஒன்று இறை கொள்கை என்று சொல்லுகிறது. இறை கொள்கை என்றா அரசாங்கத்தினுடைய வரி சம்பந்தப்பட்ட கொள்கை இறை கொள்கை என்று சொல்லுவோம். சரிதானே? ஒன்று இறை கொள்கை. இறை கொள்கை என்றால் இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா வியாபாரங்கள் மற்றது ஆட்கள் தனி நபர்கள் இவர்களுக்கு என்ன இறை கொள்கை வழங்கப்பட்டது என்றால் வரியை குறைக்கிறது, வருமான வரியை குறைக்கிறது, வியாபார வரியை குறைக்கிறது, வரி வீதங்களை குறைக்கிறது, சில வரிகளை இல்லாமல் செய்கிறது, சில உற்பத்திகளுக்கு மானியம் விதிக்கிறது, சிலவற்றுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு வரி சலுகை வழங்குறது, வரி விலக்கன்று சொல்றது, வரி சலுகை. அப்ப இந்த மாதிரியான வரிகள் மானியங்களின் மூலமாக பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்தினால் அதை இறை கொள்கை சார்ந்த தூண்டல் என்று சொல்லுவோம். இதனுடைய அர்த்தம் அந்த பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறவர்களுக்கும் மக்களுக்கும் வரி சுமையை குறைக்கிறது. சில வேளை அவர்களுக்கு பண ரீதியான நன்மை கிடைக்கும் விதமாக மானியமும் கொடுக்குற, ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு காசு உங்களுக்கு தருவோம் என்று சொல்லி. அப்போ இப்படி செய்தால் அது இறை தூண்டல். அடுத்தது நாணய தூண்டல் என்று சொல்றது, நாணய கொள்கை. இறை கொள்கை அடுத்தது நாணய கொள்கை. நாணய கொள்கை என்றால் இந்த மக்களுக்கும் வியாபார நடவடிக்கைகள், உற்பத்தி வர்த்தகம் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கும் பணம் கிடைப்பதற்கு உரிய வழிவகைகளை இலகுவாக்குறது அல்லது பணத்துக்கான செலவை குறைக்கிறது. பணத்துக்கான செலவை குறைக்கிறதுனா பணத்தின் செலவு வட்டி. அப்போ பேங்க்ல குறைஞ்ச கண்டிஷனோட கடனை கொடுக்கறது. சரிதானே? வடக்கின் வசந்தம் கிழக்கின் உதயம் எல்லாம் அந்த காலங்களில் கடன்களை அப்படி கொடுத்தார்கள். இந்த காலப்பகுதியிலையும் கொடுத்தார்கள். இந்த 2021 காலப்பகுதியிலையும் குறைந்த வட்டியில் 7.5% யாருக்கு வேண்டா ஓடிவா கடன் என்று சொல்லி பேங்க் எல்லாம் கலைச்சு கடன் கொடுத்தது. இன்னும் கட்டி முடிகிறது. நாங்கள் 5 வருஷ கடன் எடுத்தவனுக்கு இப்பவும் கழிவட்டு கொண்டிருக்கு. அப்ப வட்டி வீதத்தை குறைக்கிறது, கடனுக்கான நிபந்தனைகளை இலகுவாக்குறது. ஆளுக்கால் மாறிப்பண வச்சு கடன் எடுக்கலாம், கண்டபடி வட்டியெல்லாம் தேவையில்லை. அல்லது சம்பளம் பேங்குக்கு வந்தா போதும் கடன் எடுக்கலாம். இந்த மாதிரியாக நிதி கிடைப்பனவை அதற்கான வட்டி வீதத்தை குறைக்கிறது, கடன்கள் வழங்குவதற்கான விதிமுறைகளை தளர்த்துவது போன்றவற்றை நாணய கொள்கை. அப்ப இது ஒரு காலமும் இல்லாத இறை தூண்டல்கள், நாணய தூண்டல்களை அரசாங்கம் செய்தது. அதாலதான் அவர் வீட்டை போனவர். சரியா? இறை கொள்கை, நாணய கொள்கை என்கிற 2 விதமான கொள்கைகளுக்கு ஊடாக ஒரு தூண்டல் நிகழ்ந்தது. அது இதுவரை நிகழாத அசாதாரணமானதாகவும் இருந்தது என்பதை விளங்கப்படுத்துகிறார். இதை புரிந்து கொண்டால் போதுமானது. அப்ப நாங்கள் இங்க என்னென்ன அரசினால் வரி முறைமைகள் மற்றும் நாணயம் சார்ந்த அரசிறை சார்ந்த சலுகைகளின் மூலமாக பொருளாதார வளர்ச்சி சார்ந்த கருமங்கள் ஊக்குவிக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது என்பது போன்ற ஒரு விளக்கத்தை எழுதினா போதும். சரி, ரொம்ப நேரம் பேசிட்டோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கொண்டு 9:30 சந்திப்போம். தொடர்ந்து அரை மணி காலம் பேசும். சரி, நாங்கள் 6வது குறைப்பகுதி சம்பந்தமாக ஒரு பகுப்பாய்வை செய்வோம். வாசிப்போம். முதல்ல, எத்திட்டமும் சிறிது காலத்தின் பின்னர் தனது பொருத்தப்பாட்டை இழந்துவிடும். அது குறிப்பிடத்தக்க அளவில் ஒன்றில் திருத்தி அமைக்கப்படல் வேண்டும் அல்லது அது எடுத்தெறியப்படவும் நேரிடலாம். திட்டமிடுதலிலும் அதன் அமுலாக்கத்திலும் ஈடுபடும் அனைவரும் ஒரு திட்டம் வரையறுத்த கால எல்லையையே கொண்டது எனும் தெளிவான எண்ணப்பாங்குடன் பணியாற்ற வேண்டும்.
எனவே ஒரு திட்டம் அமுலாக்கப்படும் பொழுது அதனுடன் இணைந்து நடைபெற்று வரும் நெறிப்படுத்தல், இடைவெளி திருத்தங்கள் என்பவற்றுக்கும் மேலதிகமாக திட்டத்தின் குறைபாடுகள் பற்றிய பகுப்பாய்வு, திட்ட அமுலாக்கத்தினதும் பிற காரணங்களினதும் விளைவாக ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய கற்கை, வருங்கால தேவைகளுக்கு கூடிய பொருத்தமானதாக அமையும் மாற்று விறகுகள் பற்றிய ஆய்வு என்பன மேற்கொள்ளப்படுதல் வேண்டும். இப்பணிகள் தீவிரமாக தொடரப்படுதல் வேண்டும். இன்னும் ஒரு தடவை வாசிப்போமா? திட்டமும் சிறிது காலத்தின் பின்னர் தனது பொருத்தப்பாட்டை இழந்துவிடும். அது குறிப்பிடத்தக்க அளவில் ஒன்றில் திருத்தி அமைக்கப்படல் வேண்டும் அல்லது அது எடுத்தெறியப்படவும் நேரிடலாம். திட்டமிடுதலிலும் அதன் அமுலாக்கத்திலும் ஈடுபடும் அனைவரும் ஒரு திட்டம் வரையறுத்த கால எல்லையையே கொண்டது எனும் தெளிவான எண்ணப்பாங்குடன் பணியாற்ற வேண்டும். எனவே ஒரு திட்டம் அமுலாக்கப்படும் பொழுது அதனுடன் இணைந்து நடைபெற்று வரும் நெறிப்படுத்தல்கள், இடைவெளி திருத்தங்கள் என்பவற்றுக்கும் மேலதிகமாக திட்டத்தின் குறைபாடுகள் பற்றிய பகுப்பாய்வு, திட்ட அமுலாக்கத்தினதும் பிற காரணங்களினதும் விளைவாக ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய கற்கை, வருங்கால தேவைகளுக்கு கூடிய பொருத்தமானதாக அமையும் மாற்று விறகுகள் பற்றிய ஆய்வு என்பன மேற்கொள்ளப்படுதல் வேண்டும். இப்பணிகள் தீவிரமாக தொடரப்படுதல் வேண்டும். சரி, 2 தடவை வாசிச்சது நீங்களும் உங்களோட அளவில் இதை வாசிச்சு கொண்டு வந்திருப்பீங்க, விளங்கி இருக்கும் என்கிறதால நான் இன்னொரு தடவை வாசிக்க இல்லை. இப்ப நான் எல்லா உரைப்பகுதியை தந்தாலும் கேட்கிற ஒரே கேள்வி, வழமையாக முதலாவது கேள்வியாக, இந்த உரைப்பகுதியின் நோக்கம் என்ன என்று கேட்கிறேன். இதுக்கு 2 காரணம். ஒன்று, இவ்வாறான வினாக்கள் ஒரு உரைப்பகுதியை தந்து 5 கேள்விகள் கேட்கப்படுகிற சந்தர்ப்பங்கள்ல ஒரு கேள்வியாக அது அமைது இந்த உரைப்பகுதியின் நோக்கம் அல்லது உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்று கேட்கிறார்கள். அல்லது இந்த உரைப்பகுதியின் நோக்கம் என்று சொல்லிவிட்டு 4 கூற்றுக்களை தருகிறார்கள், பொருத்தமான கூற்றை மதிப்பீடு செய்கிற விதமாகவும் கேட்கப்படுகிறது. அல்லது உரையாசிரியரின் நோக்கம் என்று அவர்களே ஒரு நோக்கத்தை சொல்லிவிட்டு அது தவறானதா சரியானதா தீர்மானிக்க முடியவில்லையா என்று மதிப்பீடு செய்வதற்கும் வினா தொடுக்கிறார்கள். ஒரே பகுதி எழுதிய உரையாசிரியரின் நோக்கம் என்று சொல்லி அவர்கள் ஒரு நோக்கத்தை சொல்லுகிறார்கள். அப்போது நீங்கள் இது சரியானது தவறானது என்று சொல்லி ஆம் இல்லை என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சரியா? இப்ப நான் உங்களுக்கு இதுல சொல்லுகிற கூற்றுக்கள், ஆம் இல்லை என்பது போன்ற கூற்றுக்கள் இதுக்குள்ள கொண்டு வர இல்லை. முதல்ல நாங்களாக நோக்கத்தை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்வோம். யாரோ சொல்லுகிற நோக்கத்துல எது மிகச்சரியான நோக்கம் என்று கண்டுபிடிக்கிறத விட நாங்களாக நோக்கத்தை கண்டுபிடிப்பது கடினமானது, ஆனால் சஸ்டைனபிள், அது நிலை வேறானது என்பதனால அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருவோம். இந்த உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? ஹசீனா பேசுங்க. திட்டமிடுதல் ஒன்று எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க சார். திட்டமிடுதல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விவரிப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, ஏற்றுக்கொள்வோம். இது ஒரு கூற்று. அவங்க சொன்ன கூற்றை யாராவது ஆம் இல்லை என்று மறுதளிக்குங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. திட்டமிடுதல் ஒன்று எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விளக்குவது உரையாசிரியருடைய நோக்கம். திட்டம் ஒன்று வெற்றி அளிப்பது எவ்வாறு இருக்கணும் என்றுதான். திட்டம் ஒன்று வெற்றி அளிப்பதை பற்றி சொல்றாங்களா? யஸ்மின், இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. வெற்றி அளித்தல் என்ற வார்த்தைக்கு இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்த அழகா இருக்கும் போல இருக்கு. திட்டமிடுதல் மேற்கொள்ளும் போது கருதி கொள்ள வேண்டிய காரணங்கள் சார். திட்டமிடுதல் என்பது கருத்தில் கொள்ள வேண்டிய காரணங்கள். சரி, எல்ஓ என்கிற பெயர்ல யார் இருக்கிறீங்க? பெயர் சொல்லுங்க. திட்டமிடும் போது மாற்றங்களை உள்வாங்கக்கூடியதாக இருக்கும்போது திட்டங்கள் வெற்றி அடையும். திட்டமிடும் போது மாற்றங்களை உள்வாங்கக்கூடியதாக இருப்பதை பற்றி பேசுகிறார்.
நீலன் பேசுங்க. சார் ஒரு திட்டம் வந்து ஒரு முன்னேறும்போது சார் ம் அதனை மதிப்பீடு செய்து தேவையான திருத்தங்களுக்கு என்னுடைய கேள்வி சாராம்சம் அல்ல, இது ஏன் எழுதினவர் என்று தான் கேட்கிறேன். திட்டங்களை வந்து மதிப்பீடு செய்து. பிரியா மகேந்திரன். திட்டம் ஒன்றை அமுல்படுத்துவது தொடர்பாக கூறப்பட்டதாக கருதுகிறேன் சார். உதயமோகன். திட்டம் ஒன்றின் தொடர்ச்சியான பகுப்பாய்வு செய்யணும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, சொல்லுங்க போ. திட்டம் ஒன்றினை தொடர்ச்சியாக பகுப்பாய்வு செஞ்சால் அந்த திட்டம் வெற்றி அடையுங்கிறது தான் இவருடைய நோக்கம். திட்டம் ஒன்று தொடர்ச்சியாக பகுப்பாய்வு செய்தால் திட்டம் வெற்றி அடையும் என்பது சாராம்சமா நோக்கமா? பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கமாக சொல்லுகிறது. உதயமோகன். சுதாகரன் சொல்லுங்க சார். திட்ட அமுலாக்கம் தொடர்பானது. திட்ட அமுலாக்கம் தொடர்பாக பேசுவது ஃபாத்திமா ரிஃபானா. திட்டம் ஒன்றிட பொருத்தப்பாட்டு அதிகரிக்கிற சம்பந்தமான. திட்டம் ஒன்றின் பொருத்தப்பாடு கிரேடம்மா. அந்த பொருத்தப்பாட்டுக்கு இன்னொரு வார்த்தை போடுங்களே. கிருஷ்ணவேணி. திட்டமிடல் ஒன்று காலத்துக்கு ஏற்ப பொருத்தப்பாடுடையதாக அமைய வேண்டும் சொல்றாரு. காலத்துக்கு ஏற்ப நிலைத்திருப்பதை ஒற்றை வார்த்தையில சொல்ல முடியுமாமா? திட்டமாக்கலின் வெற்றி, திட்டமிடலின் வெற்றி. இஸ்தியாக் பேசுங்க. ஒரு திட்டமிடல் எல்லா காலத்துக்கும் எவ்வாறு பொருத்தமாக்கலாம்ங்கிறத சொல்றேன். என்ன சொல்றது, இந்த என்மேல் விழுந்த மலைத்துளியே இத்தனை நாளா எங்க இருந்தாய், அந்த மாதிரி இஸ்தியாக் இவ்வளவு நேரம் அங்க இருந்தீங்கப்பா, என்னவா இருக்கா? திருப்பி பேசுங்க. இன்னைதான் ஜாயின் ஆயினது, அதுவும் ரொம்ப நேரம் 1.5 மணி நேரம். சொல்லுங்க சார். கிளாஸ் சொல்லுங்க. என்னது? தான் கிளாஸ்ல நான் ஜாயின் ஆனேன். அதுக்கு முதல் சொன்ன விட சொல்லுங்க. திட்டமிடல்ங்கிறது எவ்வாறு எல்லா காலத்தையும் எவ்வாறு பொருத்தமாக்கலாம்ங்கிறத அந்த இதுல திட்டங்களுக்கு வழிமுறை சொல்லுவது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இங்கு திட்டங்கள் கொஞ்சம் கவனிங்க. திட்டங்கள் காலாவதியாகிவிடும் ஆபத்துடையவை என்று சொல்வது உரையாசிரியருடைய நோக்கம் அல்லது பிரதான நோக்கம் என்று நான் சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்களா? திட்டங்கள் காலாவதியாகிவிடும் எச்சரிப்பதுதான் அவருடைய பிரதானமான நோக்கம் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீங்களா? சரி சார். காலாவதி ஆரம்பிக்கணும்னா என்ன செய்யணும்ங்கிறதையும் அவர் சொல்றாரு சார் அந்த இடத்துல. இப்ப என்னுடைய கேள்வியை மட்டும்தான் சொல்லணும். நீங்க நானே மூளை பிடிச்சு வச்சிருக்கிறது நோக்கம் இல்ல சார், அதுவும் ஒரு நோக்கம். வெயிட் ஹசீனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இஸ்தியாக்க பிடிச்சு வச்சு கொள்வோம். இப்ப என்னுடைய கேள்வி, உரையாசிரியரின் பிரதான நோக்கு திட்டங்கள் காலாவதியாகும் ஆபத்துடையவை என்று கூறுவது, ஆமா இல்லையா? ஆம் சார். ஆம். சரி, நான் இன்னொரு கூட்டி சொல்லுகிறேன். உரையாசிரியரின் பிரதான நோக்கு நெடுவாழ்வுடைய திட்டங்களை தயாரிப்பதற்கான வழிமுறையை கூறுவது. நீங்க முதலும் சரின்னு சொன்னீங்க. அது சார் நீங்க வந்துட்டு இந்த அதை விட 2வது சொன்னதுதான் சார் பொருத்தம். உண்மையில பிரதான நோக்கம் என்கிறத கவனமாக இங்கு திட்டம் காலாவதியாகும் ஆபத்துடையது என்று உரையாசிரியர் எச்சரிக்கிறார், ஆமாவா இல்லையா? ஆம் சார். எச்சரிப்பதன் நோக்கம் என்ன? ஏன் எச்சரிக்கிறார்? திட்டங்கள் காலாவதியாகும் ஆபத்துடையவை என்று உரையாசிரியர் எச்சரிப்பதற்கான காரணம் என்ன? திட்டத்துல காணப்படுற குறைபாடுகள் பற்றிய பகுப்பாய்வு. பொருத்தமான திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது மாற்றங்கள் சார். நிலைத்திருப்பதற்கு செய்ய வேண்டிய கருமங்கள் அவசியமானவை, இல்லாவிட்டால் தூக்கி எறிஞ்சிருவாங்களாப்பான்னு சொல்றார். தூக்கி எறிஞ்சிருவாங்க என்பது அவருடைய பிரதான கருத்து அல்ல. சொல்ற விளங்குதா? இவை நிலைத்திருப்பதற்குரிய கருமங்கள்
முக்கியம் என்று சொல்லுவதுதான் பிரதான கருத்து. அவர் உங்களை வெறுட்டுறார், உங்களோட கர்மத்தை செய்விக்கிறதுக்கு உங்களை அச்சுறுத்துகிறார். எப்படி அச்சுறுத்துகிறார்? திட்டங்கள் காலாவதியாகும் ஆபத்துடையவை, திருத்த அமைக்காவிட்டால் தூக்கி எறிஞ்சு விடுவாங்க என்று சொல்றார். திருத்தி அமைக்கப்படல் வேண்டும் அல்லது எடுத்தெறியப்படவும் நேரிடலாம் என்று சொல்றார். தூக்கி எறிஞ்சு விட்டே போயிடுவாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றார்? திட்டம் காலத்துக்கு காலம் திருத்தி அமைக்கப்படுவது அவசியமானது என்பதை வலியுறுத்துவதற்கு, அவ்வாறு இல்லாவிட்டால் நிகழக்கூடிய ஆபத்தை எடுத்து காட்டி தன்னுடைய கருத்தை வலியுறுத்துவதுதான் அவருடைய நோக்கம். உண்மையிலே அவற்றை பிரதான நோக்கம் திட்டங்கள் காலாவதியாகும் ஆபத்துடையவை என்று கூறுவது அல்ல. புரியுதா? அந்த ஆமில்லை, நாங்கள் ஆமில்லைக்கு போகல, நீங்கள் நிறைய நுழைச்சோட போகணும், சும்மா இல்லையா? சரியா? நீங்கள் சாதாரணமா எல்லா மொழியிலையும் இது பிரச்சனை இல்லையா? நீங்கள் இதுக்கு மட்டும் இந்த கிரகித்தலுக்கு மட்டும் இப்படி கதைக்கிறேன்னு யோசிக்காதீங்கோ. எல்லா மொழியிலையும் பிரச்சனை. யாரும் IELTS எழுதின பிள்ளைகள் இருந்தா தெரியும். அங்க உங்களுக்கு லிசனிங்ல தருகிற கூற்றுக்கள்ல இந்த ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாதுங்க, ஆமண்டு போட்டா விட இல்லையா இருக்கும், இல்லை என்று போட்டா நிச்சயிக்க முடியாதா இருக்கும், நிச்சயிக்க முடியாத கட்டுக்கறி போட்டு பார்த்தா விட ஆம் என்று சொல்லி இருக்கும். சரியா? மிக கடினமான விடயம் அது, சாதாரணமானது இல்லை. ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாத கூற்று வந்தால் அது எங்களுக்கு கஷ்டகாலம் என்று விளங்கிக் கொள்ளும். அதை விளங்கிக் கொள்றதுக்கு இந்த விதமான பகுப்பாய்வு எங்களை பலப்படுத்து. நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வரேன், ஏன் ரொம்ப நேரம் கதைக்கிறேன்டா, நீங்கள் கொஞ்ச நேரத்துல விடையளிக்கிறதுக்கு என்று புதியவர்களுக்காக சொல்லுகிறேன். இவ்வளவு நேரம் நாங்கள் எடுத்து கதைக்கிறதுன்ற நோக்கம், நீங்கள் பரீட்சை மண்டபத்துல குறைந்த நேரத்துல விடையளிப்பீர்கள். இன்னும் ஒரு 5 செஷன் போக அந்த வல்லமை வாய்க்கப்படும். நான் உங்களோட சேர்ந்து, அதுக்காக நான் உங்களோட மகா கட்டிக்காரன் அது எப்படியெல்லாம் கதைக்கல, உங்களை விட எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட, உங்களை விட முன்னுக்கு ஒரு கொஞ்சம் பேரை படிப்பிச்சிருப்பேன் தானே. ஏன் இப்படி உங்களோட சேர்ந்து இப்படி எல்லாம் பிச்சு புடுங்கி எல்லாம் கதைக்கிறோம் என்றால், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீங்க எக்ஸ்ரே ரிப்போர்ட் பார்த்த மாதிரி ஒரு உரைப்பகுதியை எடுத்த உடனே அதை மிக தெளிவாக நுணுக்கமாக ஆராய்ந்து அறிகிற ஒரு பகுப்பாய்வு திறன் வந்து சேர வேண்டும். அந்த பகுப்பாய்வு திறனுக்காக தான் இதை சொல்லுகிறேன். நீங்க உரையாசிரியருடைய நோக்கம் அச்சுறுத்துவது அல்ல. அச்சுறுத்தல் என்பது ஒரு விதமான தூண்டலாக உரையாசிரியர் பிரயோகிக்கிறார். எப்படி என்றால், திட்டங்கள் நிலைபெறாக அமைவதற்கு நடவடிக்கைகள் அவசியம் என்பதை வலியுறுத்துவது அவருடைய நோக்கம். அதுக்கு நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேணும் என்று சொல்லுகிறார்? தொடர் நடவடிக்கையாக இருக்க வேண்டும். கடைசியா அழுத்தி முடிக்கிறார், இப்பணிகள் தீவிரமாக தொடரப்படுதல் வேண்டும். அப்ப உரையாசிரியர் பேச வந்த பிரதானமான கருத்து என்ன? இப்ப நோக்கம் தெரிஞ்சிட்டா கருத்துக்கு போகிறது சுகம். சரிதானே? திட்டங்கள் நிலைபெறானவையாக அமைவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து கூறுவது அவருடைய நோக்கம். சரி, என்ன நடவடிக்கைகள் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார்? என்னென்ன நடவடிக்கைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்? நெறிப்படுத்தல், அதாவது அமுலாக்கத்தின் போது, அப்படித்தானே? அமுலாக்கத்தின் போது என்ன செய்யணும்? நெறிப்படுத்தல், அமுலாக்கத்தின் போதான நெறிப்படுத்தலும் இடைவெளி திருத்தங்கள். வேற பகுப்பாய்வு செய்தல். அதற்கு மேல என்னத்தை பகுப்பாய்வு செய்ய போறீங்க? குறைபாடுகளை, திட்டத்தின் குறைபாடுகளை பகுப்பாய்வு செய்தல். குறைபாடுகளை பகுப்பாய்வு செய்தல். வேற மாற்று தீர்வுகளை, மாற்று விறகுகள் பற்றி ஆய்வு மேற்கொள்ளுதல். அதுக்கு மேல மாற்றங்கள் பற்றிய கற்கை. மாற்றங்கள் சரிதானே? அதாவது குறைபாடுகளை பற்றி பகுப்பாய்வு செய்யணும் என்று சொல்லுகிறார். நான் இந்த பகுப்பாய்வு கீழே ஒரு புள்ளடியை போட்டு வைக்கிறேன். அடுத்தது மாற்றங்கள் பற்றிய கற்கை. அது சொத்தியா கருவடு கொஞ்சம் நேராகும். சரி, மாற்றங்கள் பற்றிய கற்கை. இந்த கற்கை என்பதற்கு கீழே நான் ஒரு புள்ளடியை போட்டேன். அடுத்தது வேற என்ன? சந்திரகுமார் சொல்லுங்க. மாற்று விறகுகள் பற்றிய ஆய்வு.
மாற்று விறகுகள் பற்றிய ஆய்வு. அதென்ன விறகு என்றா என்ன? இங்க வருங்கால தேவைகளுக்கு பொருத்தமானதாக அமையும், எதிர்கால தேவைக்கு பொருத்தமானதாக அமையும் மாற்று விறகுகள் பற்றிய ஆய்வு. விறகு என்பதனுடைய அர்த்தம் வழிகள். மகேந்திரன், பிரியா மகேந்திரன் சொல்லுங்க, என்னவாமது? தீர்வுகள். சாரி, தீர்வுகள் சார். தீர்வுகள். ஓகே. சந்திரகுமார் என்ன சொன்னீங்க? வழிமுறைகள் சார். வழிமுறைகள். வேறு யாராவது நல்ல தமிழ் டீச்சர்ஸ் உபாயங்கள் சார். உபாயங்கள். சரி, பார்த்துக்கொள்வோம். சில உத்திகள் சார். உத்திகள். வேறு மாற்றுகள் சார். திட்டங்கள். ரினோசா சொல்லுங்க, என்னன்னு கேப்போம். நீலன் சொல்லுங்க சார். மாற்றுகள் சார். மாற்றுகள். ஓகே. விறகுகள் என்பதற்கு சரியான ஒத்த சொல் சசிகரன். சாரி, விடயங்கள் சார். விறகுகள் என்பது கொள்கையா? அவ்வளவுதான். இதுல ஆல்டர்னேட்டிவ் பாலிசியை பற்றி கலைக்கிறாங்க. எதிர்கால தேவைக்கு ஏற்ற இப்ப இருக்கிற பாலிசியை எப்படி ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும் என்று சொல்லி பார்க்கிறார். விறகுகள் என்பது கொள்கையா? அப்ப வர்த்தக விறகுகள் என்றால் அர்த்தம் வர்த்தக கொள்கை. சரி, அப்ப இங்க நான் 3 சொற்களுக்கு பின்னால அவற்றுக்கு கீழே புள்ளடிட்டு இருக்கிறேன் பாருங்க. ஓட் பண்ணியிருக்கேன் 3 பேருக்கும். பகுப்பாய்வு, கற்கை, ஆய்வு. 3ஐயும் சேர்த்து ஒரு சொல்லாக்க முடியுமா? பொதுவாக அவை பற்றிய ஆய்வுகள் என்று சொல்லி நாங்க எடுத்துக்கொண்டா சுவமே, இதுக்குள்ள பெரிய வேறுபாடு இல்லை. அப்ப இங்க அவர் என்ன செய்ய வேண்டும் சொல்லுகிறார்? அமுலாக்கத்தின் போது நெறிப்படுத்தல் இடைவெளி திருத்தங்களோடு மேலதிகமாக குறைபாடுகள், மாற்றங்கள், மாற்று தீர்வுகள் பற்றிய ஆய்வுகளும் தொடரப்படுதல் வேண்டும். என்னத்துக்கு இவ்வளவு செய்யணும்? இவ்வளவு மேனப்பா செய்யணும்? திட்டங்கள் நிலைவேறாக அமைவதற்கு, திட்டங்கள் நிலைவேறாக அமைவதற்கு அமுலாக்கத்தின் போது நெறிப்படுத்தல் இடைவெளி திருத்தங்களோடு குறைபாடுகள், மாற்றங்கள், மாற்று விறகுகள் பற்றிய ஆய்வுகளும் தொடரப்பட வேண்டும். சரியா? திட்டங்கள் நிலைவேறாக அமைய அல்லது திட்டங்கள் நிலைத்திருப்பதற்கு, ரெண்டு சொல்லில் எழுதிவிடுவோமே. நிலைவேறாக அமைய 3 சொல்ல ஆயிரும். திட்டங்கள் நிலைத்திருப்பதற்கு அமுலாக்கத்தின் போது நெறிப்படுத்தல் இடைவெளி திருத்தங்களோடு குறைபாடுகள், மாற்றங்கள், மாற்று விறகுகள் பற்றிய ஆய்வுகளும் தொடரப்பட வேண்டும். பிரச்சனை முடிஞ்சு. சரியா? நீங்க நடைபெற்ற சொல்லுங்க சார். இதுல அந்த திட்டம் சம்பந்தம் சொல்லும்போது பகுப்பாய்வு, நெறிப்படுத்தல், இடைவெளி திருத்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது சார், இது ஒரு முகாமைத்துவ செயற்பாட்டினுடைய கூறுகளா வராதா சார்? அப்படித்தான் வரும். அதாவது 2 கட்டங்களாக இது செய்ய வேண்டி இருக்குது. ஒன்று, அமுலாக்கத்தின் போது 2 நடவடிக்கைகளை சொல்லி போட்டு, அமுலாக்கத்தின் போது நெறிப்படுத்தல் இடைவெளி திருத்தங்களோடு மேலதிகமா என்ன செய்ய போறீங்க? மாற்றம், குறைபாடு, மாற்றம், மாற்று கொள்கைகள் பற்றிய ஆய்வுகளையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அது தொடரப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். இங்க நெறிப்படுத்தல் இடைவெளி திருத்தங்களோடு தொடரப்பட வேண்டிய விடயங்களாக எதை சொல்லுகிறோம்? குறைபாடுகள், மாற்றங்கள், மாற்று கொள்கைகள் பற்றிய ஆய்வு தொடரப்பட வேண்டும்.
ஆய்வோ பகுப்பாய்வோ ஏதோ ஒரு வார்த்தையை மூன்றுக்கும் போட்டு எழுதின வேண்டாம் போதும். நான் சொன்ன வசனத்தை திரும்பி சொல்ற போது வேறுபாடு வரும், குழப்பம் அடைவார்கள். நீங்கள் குழப்பம் இருந்தா ஒரு வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. விஷயம் விளங்கிட்டு தானே இப்போ உங்களுக்கு. ஸோ இங்க சொல்லப்படுகிறது திட்டம் நிலைவேறாக அமைவதற்கு அல்ல திட்டங்கள் நிலைத்திருப்பதற்கு அமுலாக்கத்தின் போது நெறிப்படுத்தல் இடைவெளி திருத்தங்களும் அல்லது அமுலாக்கத்தின் போது நெறிப்படுத்தல் இடைவெளி திருத்தங்களுடன் குறைபாடுகள் மாற்றங்கள் மாற்றுக் கொள்கைகள் பற்றிய ஆய்வுகள் தொடரப்படுதலும் வேண்டும் என்பதாக அமைத்துக் கொள்வது சரி. இங்கு நெறிப்படுத்தல் இடைவெளி திருத்தங்கள் என்கிற தடித்த இடத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய சொற்றொடர்களுக்கு விளக்கம் எழுதுகிற போது அதுக்கு உரிய ஒத்த சொற்களை எழுதக்கூடாது. நடைபெற்று வரும் நெறிப்படுத்தல் இடைவெளி திருத்தங்கள் என்பதற்குரிய விளக்கத்தை நாங்கள் சொல்லுகிற போது திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது அவை நிகழுங்காலத்தில் அவற்றுக்கான வழிகாட்டல் கட்டளையிடல் போன்றவற்றோடு தவறுகளை உடனுக்குடன் திருத்துகின்ற நடவடிக்கைகளும் நடைபெறுவதை குறிப்பிடுகிறது. ஏன் இடைவெளி திருத்தங்கள் என்ன? தவறுகள் நிகழும் போதே அவை மாற்றி அமைக்கப்படுவதை சொல்லுகிறது. அப்ப அதை சேர்த்து விடையாக எழுதி கொள்ள வேண்டும். திட்டங்களின் நடைமுறைப்படுத்தலின் போது வழங்கப்படும் வழிகாட்டல் மற்றும் கட்டளையிடுதலை தவறுகள் அல்லது வழுக்கள் என்றே சொல்லுவோம். வழுக்கள் நடைமுறைப்படுத்தும் போதே மாற்றி அமைத்து திருத்தப்படுவதையும் குறிப்பிடுகிறது. அதுக்குரிய ஒத்த சொல்ல மட்டும் எழுதாமல் இது இந்த வார்த்தை நடைபெற்று வரும் நெறிப்படுத்தல் இடைவெளி திருத்தங்கள் என்கிற அவ்வளவும் இந்த பந்தியோட தொடர்பு படுத்தி எங்களுக்கு விளங்குற விதம் எப்படியோ அப்படி எழுத வேண்டும். நடைபெற்று வரும் நெறிப்படுத்தல் இடைவெளி திருத்தங்கள் என்பது திட்டங்களை அமுலாக்கும் போது என்று தொடர்புபடுத்துகிறோம். திட்டங்கள் அமுலாக்கும் போது அவை தொடர்பாக கட்டளையிடுதல் வழிகாட்டுதல் போன்றவற்றையும் ஏற்படக்கூடிய தவறுகள் திருத்தி அமைக்கப்படுவதையும் குறிப்பிடுகிறது என்று விளக்கம் எழுதினால் பொருத்தமானதாக இருக்கும். புரியுதா? சரி, நான் ஒரு ஆசை இருந்தது இன்னும் கொஞ்சம் கூட பிள்ளைகளுக்கு சொல்லித்தரலாமா என்று சொல்லி அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இங்கு சொல்லுங்க. இடைவெளி திருத்தங்கள் அந்த நாங்க சுருக்கம் எழுதக்கோல இடைவெளி திருத்தத்துக்கு பதிலா திருத்தங்கள் என்று எழுத இயலாதா சார்? இடைவெளி திருத்தம் போல அது திருத்தத்துக்கு ஒரு அடைமொழியாகத்தானே வரும். இடைவெளி பொதுவா திருத்தம் இடையில தானே செய்வோம். நெறிப்படுத்தல்கள் சீராக்கல்கள் என்ற வார்த்தையை மாத்தி விடுவோமேம்மா. ஏன்னா இது கரெக்ஷன் தானே. இடைவெளி திருத்தங்கள் அந்த என்ன சொல்ற ஒன்கோயிங் கரெக்ஷன். அப்ப நாங்கள் சீராக்கங்கள் நெறிப்படுத்தல்கள் சீராக்கல்கள் அல்லது திருத்தங்கள் என்று பயன்படுத்தலாம். இடைவெளி திருத்தம் என்றது அவர் என்னன்னா அந்த ஒன் த ஸ்பாட்லயே நடக்கிறத சொல்றதுக்காக சொல்லுகிறேன். நீங்க சொன்ன போல அது கொஞ்சம் அடைமொழி தோற்றத்தை கொடுப்பது போல உணரப்பட்டால் திருத்தங்கள் என்று எழுதுறது தவறு இல்லை. நெறிப்படுத்தல் திருத்தங்கள் என்று எழுதுவோம். நல்லது, தேங்க்யூ. சரியா? ஓகே சார். தேங்க்யூ சார். சரி, அப்போ நாங்கள் இந்த அளவில் இந்த செயலமர்வை நிறைவு செய்து கொள்வோம். இணைந்திருந்த பதிலளித்த அமைதியாக இருந்த எல்லோருக்கும் நன்றிகள். மீள சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனை. Thank you, sir. தேங்க்யூ சார்.